ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுறேன். எல்லாரும் ஆயத்தமா இருக்கணுன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய காரியம். ஏன்னா மார்ட்டின் லூத்தர் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவனா இருந்தபோது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், இந்த வசனம் தான் அவருக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டாந்தது. விசுவாசத்தினாலே ஒருத்தர் நீதிமானா இருந்துன்னு பிழைக்கிறது இல்லை, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் கூட பிழைப்பான். விசுவாசத்தினாலே தான். அந்த விசுவாசம்ன்றது யார் மேல? அது மரியாள் மேலையா? கிடையாது. அது இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசம்தான். அது இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசத்தை தருவார்ன்ற அந்த காரியம்தான் மார்ட்டின் லூத்தருடைய கண்களை திறந்தது. அப்பதான் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணார். கேத்தலிக் இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தார். அதனாலதான் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் வந்துச்சு. ஆனா அதுல வளரணும், அந்த விசுவாசத்துல வளரணும். நம்ம ரட்சிக்கப்படும் போது இருக்கிற விசுவாசம் வேற, அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்துல நம்ம வளரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள வளர்ச்சி வேணும், நம்மளுடைய ஆவியில வளரணும். நம்ம ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில வளரணும்வாங்க. ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவின் போது இதுல பல காரியம் இருக்குது. ஒண்ணு, அவருடைய குணாதிசயங்களை பற்றி அறிகிற அறிவில வளரணும். அடுத்தது, அவருடைய வல்லமையை பற்றி அறிகிற அறிவில வளரணும். அடுத்து, அவருடைய சித்தத்தை பற்றி அறிகிற அறிவில வளரணும். அடுத்தது, அவருடைய சிந்தையை பற்றி அறிகிற அறிவில வளரணும். அடுத்தது, அவர் போதித்த காரியங்களை பற்றி அறிகிற அறிவில வளரணும். அவருடைய ராஜ்யம்னா என்ன, அவருடைய நீதினா என்ன, அதை பற்றி அறிகிற அறிவில நம்ம வளரணும். ஸோ இதெல்லாம் அடங்குனது. இன்னும் இருக்கு ஏராளமான காரியம். ஞானத்துல வளரணும், கிருபையில வளரணும். ஒரு கிருபைனா ரட்சிக்கப்படும் போது இருக்கிற கிருபை வேற, அதுக்கப்புறம் கிருபையின் மேல் கிருபை, ஃபெய்த் டு ஃபெய்த், கிரேஸ் டு கிரேஸ். பரிசுத்தத்தில் வளரணும், நீதியில் வளரணும், நியாயத்தில் வளரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எல்லாம். நம்ம உள்ளார்ந்த மனுஷன்ல நம்ம வளரணும். ஏதோ சர்ச்சுக்கு போனோம் வந்தோம், இல்லை இல்லை, அது போதாது. தனிப்பட்ட விதத்துல நமக்கும் கர்த்தருக்குள்ள உறவு இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள உறவு இருக்குது. அதில் நம்ம இன்னும் இன்னும் அவரை கிட்டி சேரணும், இன்னும் அவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் அவரை கிட்டி சேரணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் நான் முதல்ல இதுக்கு யோசனையும் ஆலோசனையும் வைக்கலாமா டைட்டில்ன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இது எங்க ஃபோக்கஸ் பண்ணுதுன்ட்டு. அப்போ எங்க ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். மனுஷனுடைய இருதயத்துல யோசனை, நம்ம யோசிக்கிற யோசனை ஆழமான காரியம்ன்றார். அது மேலோட்டமானது இல்லை, அது ஆழமானது. புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான், அந்த ஆழத்துக்குள்ள போய் எடுப்பான் புத்திமான்றார். அப்ப ரெண்டு காரியம் இங்க ஃபோக்கஸ் ஆகுது. ஒண்ணு யோசனை, யோசிக்கணும். ஆனா அந்த யோசனை எப்படின்னா ஆழமான தண்ணீர், இது மேலோட்டமானது இல்லை, இது ஆழத்துக்குள்ள போய் எடுக்க வேண்டிய காரியம். புத்திமான் அதை மொண்டெடுப்பான். புத்திமான் அப்படின்னா புரிந்து கொள்பவன். அப்ப அதனால தானே யோசனையும் புத்தியும் ரெண்டும் வருது, புரிந்து கொள்ளுதலும் வருது, யோசனையும் புரிந்து கொள்ளுதலும் வருது. அதனாலதான் நான் யோசியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வைத்தேன். ஆனா போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கரெக்டாக புரிந்து கொள்ளலாம். அதே 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு காரியம் ஃபோக்கஸ் ஆகுது. ஒன்னு, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல் யோசனை செய்து யுத்தம். நீ ஒரு ஒரு காரியத்தை குறித்து விவாதிக்க போறியா, யுத்தம் பண்ண. இருக்கிறதுலே பெரியது விவாதம் பண்ணி அது சண்டையாகி யுத்தம்.
ஒரு இராணுவம், ஒரு நாட்டின் இராணுவம் இன்னொரு நாட்டின் இராணுவத்தோடு கூட போகிறதான் யுத்தம். அது பெரிய காரியம். அதுக்கு என்ன சொல்றார்? நல் யோசனை செய்து. யோசனை செய்து இல்லை, நல் யோசனை. யோசனைகள் நல்ல யோசனை, கெட்ட யோசனை இருக்குது. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் தான் ஆலோசனைன்னு வரும். ஏன்னா ஆலோசனை நம்ம நம்ம சம்பந்த காரியம் இல்லை. யோசனைன்றது நமக்கான காரியம். நம்ம தான் யோசிக்கிறோம். ஆலோசனைன்னு வரும்போது இன்னொருத்தர் நமக்கு ஆலோசனை சொல்றது. அதனால நம்மளுடைய எண்ணங்கள் ஸ்திரப்படும். நம்ம யோசிக்கிறது ஸ்திரப்படும்ன்றார். ஆலோசனைனா என்ன அப்படின்னா, மற்றவங்க யோசிக்கிறது, மற்றவங்க யோசித்து சொல்லக்கூடிய அவங்களுடைய யோசனையை நமக்கு சொல்றது. அதான் ஆலோசனை நமக்கு வருது. அப்ப திரும்ப திரும்ப என்ன பண்றாருன்னா, திங்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ன்றார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அதே தான் வருது. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஏதாவது நீ செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? யுத்தமா இருந்தாலுமே என்ன பண்ணு? யுத்தத்துக்கு முன்னால பெருசு, யுத்தத்தை காட்டிலும் பெருசு யுத்தம் பண்ணி நீ ஜெயிக்கிறது பெருசு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் நீ யோசனை செய்ய. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அநேகர். அப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி நீ என்ன பண்ணிடாத, இறங்கிறாத. அந்த யோசனையின்படி நீ செயல்ல இறங்கிறாத. அநேகம் பேர்கிட்ட கேளுன்றார். அப்ப பி ரெடி. நம்ம எப்பொழுதும் மற்றவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்றார். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோசனை இருக்கும். நிறைய பேர் படிப்பாளிகள் இருப்பாங்க, படிச்சவங்க. அவங்க சொல்லக்கூடிய யோசனை ஒரு விதமா இருக்கும். நிறைய பேர் அனுபவத்தினால கிடைச்ச அறிவு இருக்கும் அவங்களுக்கு. அதான் புத்திமதின்றது. புத்திமதி அப்படின்னா வெறுமன அதை அட்வைஸ் எடுக்கக்கூடாது. யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதலமைச்சராக இருந்த காமராஜரை குறித்து சொல்லுவாங்க. காமராஜர் ஒரு சம்பவம் நடக்குது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, காமராஜர் அதிகமாக படித்தவர் கிடையாது. அவர் 5ஆம் கிளாஸ் படித்தவர் தான். ஏழை ஜனங்களுக்கு டாக்டர் ஆக முடியலை, அவங்க பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியல அப்படின்ற ஒரு காரியம் காமராஜர் எட்டுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பெரிய பெரிய படிப்பாளிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய அந்த அப்ளிகேஷன் வந்தது, மெடிக்கல் காலேஜில் படிக்க வந்த அப்ளிகேஷன்லாம் பார்க்க சொல்கிறார். இதில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இந்த பொருளாதார, அதாவது படிக்க வைக்க முடியாமல் பொருளாதார வசதி இல்லாதவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுங்க. 50 பேர் என்னமோ செலக்ட் பண்ண சொல்கிறார். காமராஜர் சொல்கிறார். அவங்க ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. எடுத்தும் அவங்களால என்ன பண்ண முடியல, செலக்ட் பண்ண முடியல. இவர் முதலமைச்சர் காமராஜர் கேட்கிறாரு, நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களுக்கு எந்த கேட்டகரியில வச்சு எப்படி செலக்ட் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. அப்ப அவர் என்ன சொல்றாரு காமராஜர், நீங்க போய் நீங்க மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கெல்லாம் போயிடுறாங்க. போன பிறகு காமராஜர் உட்கார்ந்து அந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்குறாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. அந்த படிப்பு நல்லா படித்த அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. வந்தால் காமராஜர் கரெக்டாக 50 பேரோ 60 பேரோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா, இரடா நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் டைம் எடுத்தோம், என்ன கேட்டகரியில் எப்படி செலக்ட் பண்ணனே தெரியல, இவர் எப்படி செலக்ட் பண்ணாருன்னு. அப்போ காமராஜர் சொல்கிறாரு, அந்த அப்ளிகேஷன்லாம் பார்க்கும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸில் கையெழுத்து இருந்ததுதான், பேரண்ட்ஸ் தகப்பனுடைய கையெழுத்து இருந்ததுதான். சில அப்ளிகேஷனில் தகப்பனாருடைய கையெழுத்து இல்லாமல் கை நாட்டு இருந்ததா. அந்த கை நாட்டு இருந்ததெல்லாம் எடுத்து வச்சேன்றார். அது படிக்காத ஒரு ஏழை ஜனம் எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க.
இது எந்த யூனிவர்சிட்டியில் படித்து வந்த அறிவு அவருக்கு? அவர் அனுபவத்தினால வந்த அறிவு. அதான் காமராஜருக்கு இருந்தது. அதை வச்சு அவர் அதை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த படித்தவங்களால முடியாதது படிக்காத காமராஜரால் முடிஞ்சது. அப்போ அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு, அவங்க சொல்லக்கூடியதை நம்ம கேட்கணும். அதுதான் சொல்றார், ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அதாவது நம்ம யாருடைய அட்வைஸும் இல்லாமல், யாருடைய புத்திமதியும் இல்லாமல் நாம ஒரு காரியம் செஞ்சோம்னா நம்ம நினைக்கிறது நடக்காது. ஆனால் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் அவைகளெல்லாம் உறுதிப்படும், எண்ணங்கள் உறுதிப்படும், நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம செய்யறது சரிதானா, இந்த காரியத்தை செய்யலாமா, இது இப்படி செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம கேட்கறது தப்பு கிடையாது. இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறது தப்பே கிடையாது. நம்ம ஒருத்தர் யோசிக்கிறோம், நம்ம படிப்பை வச்சு நம்ம அனுபவத்தை வைத்து நம்ம யோசிக்கிற யோசனை ஒண்ணு. நீங்க இன்னும் 4 பேர்கிட்ட கேட்கும்போது அங்க 5 பேர் யோசிக்கிறவங்களா இருக்கிறோம், நம்மளை சேர்த்து இன்னும் 4 பேர், 5 பேருடைய யோசனைகள் அங்க வருது, 5 பேருடைய படிப்பின் அறிவு அங்க வருது, 5 பேருடைய அனுபவங்களினால வந்த அறிவு அங்க வருது. அதனால கேட்கறது தப்பு கிடையாது. நம்ம வளருவோம், நம்ம இது நமக்கு இன்னும் ஸ்திரப்படுவோம். நான் ஒரு பிசி ஸ்ரீராம் சார்ட்ட அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணும்போது, அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் யாரும் பார்க்கக்கூடாது, கேமராமேனை தவிர டைரக்டர் பார்ப்பார், கேமராமேன் பார்ப்பாங்க. அந்த வியூ ஃபைண்டரில் வேற யாரும் அந்த கேமரா கிட்ட வரக்கூடாது, தொடக்கூடாது. அப்படி யாராவது தெரியாம கேமராக்குள்ள பார்த்துட்டாங்கன்னா ஃபைன் பண்ணுவாங்க. அதனால யாருமே போக மாட்டாங்க. ஆனால் ஒரு பிசி ஸ்ரீராம் சார் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, நாங்கள் ஒரு 7 பேர் அசிஸ்டன்ட் இருந்தோம், அதில் நான் 7வது அசிஸ்டன்ட். நான் எல்லாரையும் பார்க்க வைப்பார். அந்த ஃப்ரேம் பாருங்கன்னுவார். ஃப்ரேம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தட்டையும் கேட்பார், அபிப்பிராயம் கேட்பார், ஃப்ரேம் ஓகேவான்னு கேட்பார். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் அவர் இருக்காரு. ஏன்னா மற்றவங்களை கேட்கிறாரு. இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கல, யாரையும் அசட்டை பண்ணல அவரை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியா இருக்கும், ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒவ்வொருத்தர் சொல்றதையும் கேட்பாரு. அதனால அவர் என்ன ஆகுறன்னா இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட இப்ப 40 வருஷம் கிட்ட அவர் கேமரா பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பீக்ல நின்றுட்டே இருக்கார். அப்ப நம்ம கேட்கணும் ஒரு காரியத்தை. பாருங்க, நான் பெயிண்ட் பண்றேன்னா நான் வரவங்களையெல்லாம் கேட்பேன், இது எப்படி இருக்கு. அது வெறும் ஃபீட்பேக் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க இது எப்படி இருக்குதுன்னு. பிரசங்கம் பண்ணும்போது கூட, நான் ஊழியம் பண்ணா கூட நான் கேட்பேன், நான் இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னு. அவங்க சொல்றதை நம்ம கேட்கும்போது நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிடலாம். பாருங்க, அதுல 28வது வசனம், நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 28வது வசனம், நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். இதை ரிவர்ஸ்லையும் படிச்சு படிச்சு பார்க்கணும். நீ நீதிமொழிகளை பொறுத்த வரைக்கும் இல்லை, பைபிள் எப்பயும் படிக்கும்போது முன்னாடி பின்னாடின்னு இருக்கும், பின்னாடி வாசித்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும், ஃப்ரண்ட்டுக்கு வாசித்து பேக்குக்கு வரணும். அப்பத்தான் அதோடைய டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். அப்ப துன்மார்க்கன் பேசுறது தீமையை தான் பேசுவான். அது கொப்பளிக்குன்னு என்ன அர்த்தம்? அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்னு அர்த்தம். ஆனா நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமான்னா என்னன்னா, அவன் நீதிமான், அவன் நீதி செய்யறவன். அவனுடைய மனம் ஒரு பதில் சொல்றதுக்கு யோசிப்பான். பிரதியுத்தரம்னா அங்க ஆன்சர். அவன் யோசிச்சுதான் பேசுவான், டக்குன்னு பேசிட மாட்டான், நீதியா தான் பேசுவான். ஆனால் அவன் பதில் சொல்வதற்கு நேரம் எடுத்து யோசித்து சொல்லுவான். யோசித்துன்னா என்ன, இதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்றது, அந்த பதில் எப்படி சொல்லணும், அப்படி பதில் சொல்லும் போது அவருடைய பின் விளைவுகள் என்ன, இதெல்லாம் நினைச்சுதான் அவன் பேசுவான்றார். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதான் கண்ணாடி தான், ஸ்பிரிச்சுவல் மிரர். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், இதுல
எப்படியாக இருக்கிறோன்னு. அதே மாதிரி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்ப நம்ம ஆலோசனை இல்லாம இருந்தோம்னா விழுந்து போவோம்ன்றார். இது கர்த்தர் சொல்ற காரியம், இது சாலமோன் சொல்ற காரியம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்து நம்மளோட பேசுற மாதிரி தான் நம்ம பைபிளை படிக்கணும். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். சுகம் என்ன அர்த்தம்? ஆத்துமாவில் சமாதானமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20, 21 2 வசனங்கள், உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனா இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள். ரெண்டு ரெண்டு காரியம் சொல்றாரு. அவனு ஆலோசனை, இன்னொன்னு புத்திமதி, ரெண்டையும் சொல்றாரு. அந்திய காலத்தில் உன் நீ முதிர் வயதாகும் போது நீ ஞானம் உள்ளவனா இருக்கும்படி. அப்ப இப்பேன் என்ன பண்ணு? ஆலோசனை சொன்னாலும் சரி, புத்திமதி சொன்னாலும் அதை கேளு. கேட்டேன்னா நீ ஞானத்துல வளருவ, சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வ, நீ சிறப்பாக நீ காரியங்களை செய்வ. நீ அப்ப அது எண்டு வரைக்கும் உனக்கு தொடரும்ன்றார். உனக்கு தேவை, உனக்கு கடைசி காலத்துல நீ ஞானமா இருக்கணும் அப்படின்னா இப்பவே புத்திமதியும் ஆலோசனை கேட்டு நீ வளருன்றார். அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய லீடர்ஸ் தான் அப்படி கேட்பாங்க. ஒருத்தர் லீடர் இருக்கிறான், ஒரு லீடர் அப்படின்னா அதுக்கான அடையாளம் மற்றவங்க சொல்றதை கேட்பாங்க. சொல்லும்போதுன்னு இல்லை, இவங்க கேட்பாங்க வாலண்டியரா. இவங்களே மனம் வந்து கேட்பாங்க, இந்த காரியத்தை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எப்படி செய்யலாம்? இப்போ எங்களுக்கு தூர்தர்ஷனில் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணும் பொழுது நடராஜன் டைரக்டர் இருந்தார். 2000 பேர்த்துக்கு அவர் தான் ஹெட்டு. அப்போ இந்த மாதிரி ப்ரைவேட் சேனல்லாம் கிடையாது, ஒன்லி தூர்தர்ஷன் தான். அப்போ ஒரு தடவை ஒரு நிறைய ப்ரோக்ராம் வருது. அப்போ நாங்கள் கூட நேரம் டெலிகாஸ்ட் பண்ணலாம், இரவுலையும் கூட டெலிகாஸ்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. அப்போ ஒரு மீட்டிங் போட்டு கேட்குறாரு என்ன பண்ணலான்ட்டு. அப்போ நம்ம 24 ஹவர்ஸும் ப்ரோக்ராம் அளவுக்கு 24 ஹவர்ஸும் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் வந்துருச்சு, ஸ்பான்சர் வந்துருச்சு. அது பெரிய லாபம், கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராஃபிட்டு. அப்போ என்ன பண்ணலான்னு எல்லாம் பேசும்போது, இப்போ நான் அந்த நேரம் நான் ரட்சிக்கப்படல் அபிஷேகம் கிடையாது. அந்த நேரம் எனக்குள்ள யோசனை நான் சொன்னேன், நான் அவங்க வீட்டுக்கு போய் வரணும், ஸ்டாஃப் எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு வேணும், இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. அப்போ ஒரு உடனே சொன்னார், பார்வோன் யோசேப்பிட்ட கேட்ட மாதிரி, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கன்னார். உடனே யாரும் வராது, ஹோட்டலில் சொல்லிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணிடுவாங்க, நிறைய டாக்ஸிஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க போய் வர்றதுக்கு. அப்போ இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் சாப்பாட்டுக்கும் ரெண்டுக்குமே இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஸ்டாஃபுக்கு எந்த பாரமும் இருக்காது. இது ரெண்டு தான் பாரப்படுவாங்க, ரெண்டையும் நான் பண்ணுறேன்ட்டார். அப்போ நான் ஒரு 2000 பேர்த்தில் ஒருத்தன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த யோசனை அவங்களுக்கு புரோஜனமாக இருக்குது. 21வது வசனம் பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும். இது கொஞ்சம் நெகட்டிவாக தோணும். அப்போ மனுஷன் யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, கர்த்தர் நினைக்கிறதா நடக்கும்னா மனுஷன் யோசிக்கிறதெல்லாம் நடக்காதுன்ன மாதிரி. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலைநிற்கும். இதுதான் மெசேஜ். நம்ம அநேக காரியங்களை நினைக்கலாம், ஆனால் அது எல்லாம் நடக்குமானா நடக்காது. அதுக்கு தான் சொல்றாரு, ஆனால் நான் உனக்கு கொடுக்குற யோசனை நிலை நிற்கும். அவர் கொடுக்குற ஆலோசனை கர்த்தர் யோசிப்பது. அப்போ அதை கேட்கணுன்றதை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம யோசிக்கலாம், நம்ம யோசிக்கிறதெல்லாம் அநேக காரியங்களை யோசிக்கலாம், ஆனால் யாருடைய யோசனை மேலானதாக இருக்கும்? கர்த்தர் சொல்கிற யோசனை தான் மேலானதாக இருக்கும்.
ஏன்னா ஞானத்தின் ஊற்று, ஞான கண்மலை, அறிவை உண்டாக்குனவர், ஞானத்தை உண்டாக்குனவர். யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஞானத்தை வைத்தது யார், உங்களுக்குள்ள புத்தியை வைத்தது யார், உங்களுக்குள்ள அறிவை வைத்தது யார், அது எப்படி வைத்தார் உனக்கு தெரியுமா, அந்த கரணங்களிலே ஞானத்தை கொடுத்தவர் யாருன்னு இருக்கும். அப்ப நமக்குள்ள எங்க இருக்கு ஞானம், எங்க எங்க அறிவு இருக்குது, எப்படி சிந்திக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், எப்படி கற்பனை செய்கிறோம், எப்படி யூகிக்கிறோம், அதெல்லாம் நமக்குள்ள கொடுத்தவர். அவர் அதை உருவாக்குனவர். அவர் சொன்னா எப்படி இருக்கும்ன்றதான். அப்ப அவர்கிட்ட இருந்து கேட்கறது உச்சிதமானது, மேலானது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களும் 9வது வசனமும், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். அப்ப நம்ம யோசிக்கிறது நம்ம யோசிக்கணும். ஆனா ஒரு பேசுறதுக்குன்னு இல்லை, இந்த நாவின் பிரதியுத்தரம் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவது கர்த்தரால் வரும். அப்படின்னா நம்ம நம்ம யோசிக்கணும், பல பல கோணங்கள்ல பல விதங்கள்ல நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும். ஒரு இடத்துக்கு போக போறோம், நம்ம சொந்த வாகனத்திலே போயிடலாமா, நம்முடைய கார்லயே போயிடலாமா, இல்லை ட்ரெயின்ல போயிடலாமா, இல்லை ஃப்ளைட்ல போயிடலாமா அப்படின்னு யோசிக்கணும். அப்ப நம்ம அதை கற்பனை செய்து பார்க்கணும். இங்கிருந்து அந்த ஊருக்கு போறோம், ட்ரெயின்ல போயிட்டோம்னா அங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வாடகை கார் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அது சிரமம் இருக்குமா, சௌரியமா இருக்குமா, இல்லை அசௌரியமா இருக்குமா, நம்ம கார்ல போனா அங்கங்க லோக்கல்ல போறதுக்கு அது கரெக்டா வருமா, இங்க இருந்து அந்த ஊருக்கு போறதும் அந்த ஊர்ல இருந்து நம்ம திரும்பி நம்ம இடத்துக்கு வர்றதும் அந்த இது கன்வீனியன்ட்டா இருக்குமா, இன்கன்வீனியன்ட்டா இருக்குமா, இது எல்லாமே நம்ம யோசிக்கணும். நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும்னா கடைசியா தான் ஆண்டவர் பேசுவார். நம்மளை யோசிக்க வைப்பார். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், ஏதோ ஒன்று செய்யறவங்க கிடையாது, இயந்திரம் கிடையாது. நம்ம பீயிங், நம்மளை யோசிக்க வைப்பார், பல காரியங்களை யோசிக்க வைப்பார். ஏன்னா நமக்குன்னு ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார், மனதை கொடுத்திருக்கிறார். அப்பா நம்மளை யோசிக்க வைப்பார், உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். அப்பா நம்மளை யோசிக்க வைப்பார். இதெல்லாம் யோசித்த பிறகு கடைசியா ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பானா அப்பா நம்மளுக்கு ஐடியா கொடுப்பார். நெகேமியா 7:5 நெகேமியா சொல்றார், காட் கேவ் மீ an ஐடியா இன் மை ஸ்பிரிட்ன்றார். இன்னொன்னு சொல்றார், காட் கேவ் மீ an ஐடியா இன் மை மைண்ட்ன்றார். ஆண்டவர் ஒரு யோசனையை சொல்லுவார் நமக்கு, கடைசியா நம்மளை யோசிக்க வச்சிருவார், கடைசியா சொல்லுவார் இப்படி செய்யின்வார். எந்த காரியத்தை செய்தாலும் சரி, இப்போ இந்த இருக்கிற வீட்டிலே இருக்கட்டுமா, இந்த வீட்டை விட்டு மாறி வேற வீட்டுக்கு போகட்டுமா, இப்போ இருக்கிற காரை வச்சுக்கிட்டுமா, இல்லை இந்த காரை கொடுத்துட்டு வேற காரை வாங்கட்டுமா, இந்த இருக்கிற வேலையிலே இருக்கட்டுமா, இல்லை வேற வேலைக்கு நான் போகட்டுமா, எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லுவார். இந்த இருக்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டு வேற ஒரு பொருள் வாங்கிட்டுமா, இல்லை இந்த பொருளே வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு இன்னும் இருக்கணுமா, இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறார், ஞானமா இருக்க விரும்புகிறார். அவர் சொல்லுவார் நம்மளுக்கு. அதான் நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும்னா, நம்ம யோசிக்கலாம், ஆனா என்ன செய்யறதா கரெக்டா இருக்குன்றதை அவர் கடைசியா அவர் சொல்லுவார். அதுதான் கடைசியா நடைமுறைப்படுத்தணும்ன்றது தான். அப்பதான் நம்மளுக்கு அது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது என்னன்னா அல்டிமேட் என்னன்னா சமாதானமா இருக்கும், திருப்தியா இருக்கும். அவர் சொல்ற மாதிரி செஞ்சோம்னா கன்ஃபியூஷன் இருக்காது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி செய்யும் போது அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்படி ஐயோ இப்படி செஞ்சிருக்கலாமோ, ஐயா அப்படி செஞ்சிருக்கலாமோ, ஐயோ செய்யாம இருந்திருக்கலாமோ அப்படிலாம் தோணாது. 2வது வசனம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நம்மளுக்கு நம்ம போற பாதை கரெக்டாவே இருக்கும், நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட் மாதிரி தோணும். ஆனா ஆண்டவர் தான் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவிகளைனா எண்ணங்கள், நோக்கங்கள், வாஞ்சைகள், தாகம், திருப்தி, இதுதான் நம்மளுடைய ஆவி. நம்ம ஆவிக்கு எது கரெக்டா இருக்குன்றத ஆண்டவர் தான் தெரியும். இன்னொரு ஆவி நம்ம இன்னொருத்தரை பார்க்கறதா போவோம், அவங்களுடைய ஆவி என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் நிறுத்து பார்ப்பார். ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம், ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், அதை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம்னா
நமக்கு எது திருப்தியா இருக்கும் அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா நமக்கு அங்க இருக்க சூழ்நிலை தெரியாது. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆட்டிடியூட் என்ன, அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவர் நமக்கு நமக்கு ஃபேவரபிளா இருப்பாரா, அங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய மைண்ட் என்ன, அதெல்லாம் நமக்கு கரெக்டா இருக்குமா, அப்படி இதெல்லாம் ஆவிகளை, எண்ணங்களை, நோக்கங்களை நிறுத்து பார்க்கிற தெய்வம். அதான் சொல்றாரு, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா இருக்குன்னா நம்ம நான் கரெக்டாக தான் இருக்கு, நான் பண்றது கரெக்டாக தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் அந்த ஆவிகளை, அவங்க அதை சுத்தி இருக்கிற ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர். அடுத்து 3வது வசனம் சொல்றாரு பாருங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவர் சித்தப்படி செய்யும் போது நம்மளுக்கு உறுதியா இருக்கும் நம்ம யோசனை. நம்ம நம்ம செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே நீர் சொல்லும், நான் அதன்படி செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம யோசிக்கிறதெல்லாம் உறுதியா இருக்கும், கான்ஃபிடண்டா, வித் கிளாரிட்டி. எப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும். அந்த கிளாரிட்டி கிடைக்கிற வரைய நம்ம இறங்கக்கூடாது. ஜாய்ஸ் மேயர் அவங்களுடைய மெசேஜஸ் எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா, அவங்க எந்த ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு அவங்க பேசின மெசேஜ் வரைக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் தான் சொல்லுவாங்க. மனுஷங்க நம்ம பல விதத்தில் யோசிப்போம், கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோன்னுவாங்க. நாமளே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். கன்ஃபியூஷன் அப்படின்னு எப்போ வருது, ஒரு தாட் இருக்கும்போது, ஒரு யோசனை இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. இன்னொரு தாட் வரும்போது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு 2 தாட் வரும்போது கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திரும்ப நம்ம ஒன் மைண்டுக்கு வரணும். ஒரு யோசனைக்கு, ஒரு தாட்டுக்கு வர்றதுக்கு அதுக்கு தான் பைபிள். நீ பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4:12 கடைசி என்ன சொல்றாரு, உன் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கத்தக்கதான வசனங்கள். அந்த பவர் இந்த வேர்டில், கர்த்தருடைய வார்த்தையில் அந்த பவர் இருக்குது. அதனால அதிகமாக பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்க படிக்க என்ன ஆகும்னா, அது நீதிமொழிகளை பர்டிகுலரா ஒரு டெய்லி படிக்கணும். நீதிமொழிகளை டெய்லி படிக்கணும். இப்போ இன்னைக்கு 26ஆம் தேதினா நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுக்கணும். ஏன்னா அது 31 அதிகாரம் இருக்குது. நம்மளுக்கு மாதம் 30 நாள் 31 நாள் இருக்குது. கரெக்டாக இருக்கும், மறக்காமல் இருக்கும். அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பைபிளில் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்ச அதிகாரங்களை படிக்க போகணும். அப்படி ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டா இந்த நீதிமொழிகள் படிக்க 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 நம்ம யோசனைகள் உறுதிப்படும். ஒவ்வொரு 2 வரி தான், அந்த 2 வரிக்குள்ள அவ்வளவு காரியங்கள் இருக்குது. இது பொன்மொழிகள் கிடையாது, இது பழமொழிகள் கிடையாது. நீதிமொழிகள்ன்றது இது வெற்றிக்கான வழியை காமிக்கிற ஒரு கைடு கிடையாது. நம்மளுடைய யோசனைகளை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். 9வது வசனம் பாருங்க, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நம்ம இப்படி போல நம்ம யோசிக்கிறோம், ஆனா நம்மளை கான்ஃபிடென்ட்டா உறுதியா நடக்க வைக்கிற யாருன்னா கர்த்தர் தான். அப்ப என்ன அர்த்தம், கர்த்தர் சொல்றபடி நடக்கும் போதுதான் நம்ம கான்ஃபிடென்ட்டா நடக்க முடியும். அதுக்கு பைபிள் தான். பைபிள்ல என்ன இருக்குது, அதுல என்ன ஆகிரும்னா ஜெனரல் காட்ஸ் வில், ஸ்பெசிபிக் காட்ஸ் வில் இருக்குது. பொதுவான தேவ சித்தம், குறிப்பான தேவ சித்தம் இருக்குது. பொதுவான தேவ சித்தத்தின்படி நடக்கணும். அப்படி நடக்கும்போது நமக்கு என்ன, எனக்கு என்ன, இந்த குறிப்பிட்ட காரியத்துல அதை ஆண்டவர் எனக்கு விளக்கி சொல்லுவார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம், கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி. அதோட கனெக்டட் ப்ரீவியஸ் நம்ம சொன்ன வசனத்தோட நீதிமொழிகள் 16:9 ஒட்டுனதான் இது. நீதிமொழிகள் 20:24, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். நம்ம நடைகளை வாய்க்கை செய்வது கர்த்தர் தான். நம்ம செய்கிறத, நம்ம போகிற பாதையை வாய்க்கை செய்வது கர்த்தர் தான். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி. என்னுடைய வழியை அப்ப நானும் அறிந்து கொள்ள முடியாது.
ஏன்னா நமக்கு தெரிந்ததெல்லாம் மனுஷர்களை நமக்கு தெரிந்ததெல்லாம் கடந்த காலமும் நிகழ்காலம் மாத்திரம்தான். நம்மளுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியாது. எதிர்காலம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றாரு, மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? அதுக்கு தான் ஆண்டவர் ஏன்ட்ட கேளுன்றார். அதுல என்ன சொல்றார்? நானே வழின்ட்டார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? உடனே பெந்தை கோஸ்தை பாரம்பரியத்தில் அல்லேலூயா ஆமேன்ட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நான் இருக்கேன், கவலைப்படாதேன்ட்டார் இல்லையா? ஸோ நமக்குள்ள உடனே உடனே ஆமேன் அல்லேலூயா. அங்கதான் காரியம் இருக்கு. அப்ப அவர்கிட்ட கேட்கணும். என்னாலதான் வாய்க்கும் காரியம் உண்டாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? என்கிட்ட வா, என்கிட்ட கேளு. ஆண்டவரே, நான் எப்படி போகணும்? நான் எப்படி போகணும்? நான் எப்படி செய்யணும்? இந்த வேலையில் இருக்கட்டுமா? இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை போயிடட்டுமா? இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க சொல்றாரு. எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் பாருங்க. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. இது இயேசுவே நம்மகிட்ட பேசுற மாதிரி படிக்கணும். யோசனையிலே பெரியவர். அப்ப யோசிக்கிறது அவர் மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. செயலிலே வல்லவர். வெறும் யோசனை சொல்றது மாத்திரம் இல்ல. மனுஷர்கள் நம்மளுக்கு யோசனை தான் சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் தான் அதை செய்து கொடுக்க வல்லவர். மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிற வல்லமை உள்ளவர். மரித்து போன காரியத்தையும் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். இனிமே இந்த காரியம் நடக்காது அவ்வளவுதான் நினைக்கிறத கூட இயேசுவால் உயிர்ப்பிக்க முடியும். ஏதோ மரித்து போன லாசருவையும் மரித்து போன நாயினூர் விதவியின் மகனையும் மரித்து போன எவரிவின் மகளையும் உயிரோடு எழுப்பி கொடுக்கிறவர் அல்ல அவரே. மரித்து போன சாரிபாத் விதவையின் மகனையும் மரித்து போன சூனேமியான் மகனையும் உயிரோடு எழுப்புகிற தெய்வன் அல்ல அவரு. மரித்து போன காரியங்கள் டெட், அவ்வளவுதான். இனிமே அது முடியாதுன்ற காரியத்தை கூட அவரால் செய்து கொடுக்க முடியும். அதுக்கு தான் அதை சொல்றார். இப்ப யோசனையிலே பெரியவர்ன்றார். யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறேன்றார். அப்ப அவர் யோசிக்கிறதுக்கு நமக்காக யோசிக்க ஒருவர் இருக்கிறார். என்னை குறித்து யோசிக்க ஒருவர் இருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்கு வேணும். அவர்கிட்ட கேட்கும்போது அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், நம்மளுக்கு ஆலோசனை தருவார். சங்கீதம் 32:8 சொல்றாருல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்றார். அப்ப இன்னொரு இடத்துல சொல்றார் இல்லையா, வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழியதுவே இப்படியாக நடவுங்கள் என்று உங்கள் பின்னால் இருந்து சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள்ன்றார். அப்ப எவ்ரி மூமெண்ட் இஸ் ரெடி. நம்மளை கைட் பண்றதுக்கு, நம்மளுக்கு ஆலோசனை தருவதற்கு, யோசனை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம தான் கேட்கணும், ஆண்டவரே நான் இப்படி செய்யட்டுமா, இப்படி செய்யட்டுமான்னு. நான் இப்போ கேமராவில் நான் உட்காந்துருக்கும் போது, நான் பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? எனக்கு கதை எழுதும் போது எனக்கு ஐடியாஸ் கொடுப்பார். நெகேமியாவுக்கு சொன்னது போல, பெசலியலுக்கு அகோலியாவுக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு சொன்னது போல, ஈராம் அபிக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு சொன்னது போல ஐடியாஸ் கொடுப்பார். இது இப்படி செய்ய, இப்படி செய்யுன்னு. அப்ப எப்பொழுதுமே அவர் ஆயத்தமா இருக்கார். கலாபூர்வமான வேலைகளை செய்வதற்கு ஐடியாஸ் கொடுப்பார். இப்ப வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவர் என்ன பண்ணுவார்? ஆலோசனை தருவார். இது இப்படி செய், இப்படி செய். என் பிள்ளைக்கு நான் இந்த படிப்பு படிக்கணுன்றான், இந்த படிப்புக்கு நான் அனுப்பலாமா? இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும்? ஏன்னா அங்கதான் கர்த்தர் இருக்கிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியாது. எதிர்காலத்துல அந்த பிள்ளைக்கு அந்த படிப்பு சரியா வருமா அப்படின்றது கர்த்தருக்கு தான் தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலி நினைச்சுக்குவார் தன்னை. எல்லார காட்டிலும் தனக்கு அதிகமான அறிவு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவார். பல படிப்புகளை படித்தார்.
முதல்ல ஒரு படிப்பு படிச்சாரு, அதை விட்டுட்டு இன்னொரு படிப்பு படிச்சாரு, அதை விட்டு இன்னொரு படிப்பு படிச்சாரு. பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த எல்லா படிப்பு விட்டு வேற ஒரு வேலை பார்த்தாரு. ஏன்னா ஆண்டவர் பத்தி தெரியல அவருக்கு. மகோன்னதமான தெய்வம், ஞானத்தின் ஊற்று, ஞான கண்மலை அவருக்கு தெரியல. இன்னொரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பனுக்கு பையனை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுனா போதும், அவன் பெருசா வந்துருவான். அதுவும் அமெரிக்காவுக்கு அனுப்பணும்ன்றது தான் அவங்களுக்கு மெயின். அந்த பையன் ஒழுங்கா இங்க படிச்சு நல்லா படிச்சு வந்தவன, சின்னதிலேயே அவனை நீ அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போகணும், அமெரிக்கா அனுப்பிச்சு இவங்க அவங்க அங்க போய் படிக்க வச்சா அவனுக்கு அந்த படிப்பு ஒத்து வரல. அதை விட்டுட்டு அவன் இன்னொரு படிப்பு போனான், அது ஒத்து வரல. இன்னொரு படிப்பு போனான், அதுவும் ஒத்து வரல. கடைசியில் அவன் விரும்பி ஒரு வாழ்க்கையை தேடினான், ஒரு வாழ்க்கை துணையை தேடி போனான். அது அவனுக்கு ஒத்து வராம இன்னொரு வாழ்க்கை துணையோட போனான், அதுவும் ஒத்து வராம கடைசியில் டார்ச்சர் ஆகி அவன் டென்ஷன் ஆகி அவன் டென்ஷன்னா அவ்வளவு டார்ச்சர் அவனுக்கு. அவன் விரும்பின வாழ்க்கையை வாழ முடியல. தாய் தகப்பே முதல்ல இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி கடைசியில் வந்த மனைவிமார்கள் அவனை இப்படி பண்ணு, அப்படி செய், இப்படி செய்யு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இறந்துட்டான். எவ்வளோ ஒரு துக்ககரமானது பாருங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்த ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்படி நட அப்படி நடன்னு சொல்லியிருப்பார். அப்போ அதான் சொல்றாரு, பிள்ளைகள் தாய் தகப்பன்ட்ட கேட்கணும். தாய் தகப்பன்ட்ட படிக்காம இருக்கலாம், அவங்க எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவது போற ஒரு நல்ல ஆலோசனை யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையா நேசிச்சு உண்மையான அன்பிலிருந்து வருதா. உங்களுக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் சொல்றாங்க, புத்திமதி சொல்றாங்க, இல்லை கவுன்சில் பண்றாங்க அப்படின்னா அதை யோசித்து பார்க்கணும். இப்போ இந்த நேரத்தில் இந்த அட்வைஸ்னா என்ன, கவுன்சில்னா என்ன, அதுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிடணும். எப்பயும் நான் சொல்ற உதாரணம் தான், அட்வைஸ்ன்றது ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறது, அவ்வளோதான். ஒரு காசு கொடுப்பாங்க, அதான் அட்வைஸ். அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. கவுன்சில்ன்றது என்னன்னா, இது மார்னிங்கா, இது லஞ்ச் டைமா, இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமா, இது ஈவினிங் டின்னர் டைமான்னு பார்த்து அதுக்கேற்ற விதத்தில் காசு கொடுக்கறது பிச்சைக்காரனுக்கு, அதான் கவுன்சில்ன்றது. எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்காது. சும்மா அட்வைஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு யாரு அவங்களுக்கு ஏற்ற விதத்துல பேசணும், அதான் கவுன்சில்ன்றது. அப்ப நமக்கு யாரு அட்வைஸ் பண்ணாலும் சரி, அது அட்வைஸா கவுன்சிலான்னு தெரிஞ்சுக்கிடணும். சும்மா த்ரோ பண்றாங்களா, உண்மையா அக்கறையா கன்சர்னா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அவங்க யார், நம்மளுக்கு புத்திமதி சொல்றவங்க யாரு, அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிடணும். உண்மையா அவங்கள நேசிக்கிறாங்களா, உண்மையா நேசிக்கிறவங்கள்ட்ட தான் உண்மையா அக்கறையோட உங்கள்ட்ட பேசுவாங்க. இல்லைன்னா மிச்சவங்களாம் சும்மா த்ரோ பண்ணிட்டு போறவங்க. இந்த மீனுக்கு பொறி போடுவாங்க குளத்துல, சும்மா போடுவாங்க, அவங்க பார்த்தெல்லாம் அப்படி போட மாட்டாங்க. விதைக்கிறவங்க அப்படி வாரி விதைப்பாங்க, போய் பார்த்து பார்த்து விதைக்க மாட்டாங்க. அது மாதிரி அப்படி சும்மா போட்டு போவாங்க. அதை நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்லை. உண்மையா அவங்கள நேசிக்கிறவங்க, அதனால உங்க தரிசனத்தை கூட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்கிட்ட தான் உங்க தாகத்தை, உங்களுடைய வாஞ்சைய, உங்களுடைய தரிசனத்தை அவங்கள்ட்ட தான் நீங்க ஷேர் பண்ணணும். அப்பதான் அவங்க உண்மையா உங்களை நேசிக்கிறவங்க தான் உங்க மேல அக்கறைப்பட்டு இப்படி இப்படி செய்யுங்கன்னு கரெக்டா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது, அதை நீங்க பார்க்கணும். அதை சங்கீதம் 92:5 சொல்றாரு பாருங்க. எரேமியா 32:19 யோசனையிலே பெரியவர்னாரு. சங்கீதம் 92:5 சொல்றாரு, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். யோசனையில் பெரியவர், அவர் சொல்ற யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஷேலோவா இருக்கா டீப்பா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க ஒரு கடல் கிட்ட போனீங்க, கடற்கரையில போனீங்கன்னா முதல்ல ஷேலோவா இருக்கும், நம்ம கால் வச்சோன்னா தெரியும், பாதம் மட்டும். இன்னும் கொஞ்சம் போனோம்னா கணுக்கால் அளவு வரும், இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா முழங்கால் அளவு வரும், இன்னும் போனீங்கன்னா தான் ஆழம். அப்ப அவங்க எங்க இருந்து சொல்றாங்க, அவங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து யோசித்து சொல்றாங்களா, இல்ல சும்மா மேலோட்டமா யோசித்து சொல்றாங்களா, அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்களா, வெறுமனே திங்க் பண்ணி சொல்றாங்களா, இது அந்த ஆழத்தை நீங்க பார்க்கணும்.
அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, அவர் யோசனைகள் தான் மகா ஆழமானவைகள்ன்றாரு. ஆழமா யோசிக்கிறது, டீப் திங்கிங், அது வேணும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சொல்றாரு, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமான ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். நம்மளுக்கு நம்மளோட கூட ஆலோசனை சொல்றவங்க வேற, புத்திமதி சொல்றவங்க வேற, அட்வைஸ் பண்றவங்க சும்மா த்ரோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான், ஒன் வே டிராஃபிக், சும்மா நம்மகிட்ட தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா கவுன்சில் பண்றவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அட்வைஸ்ன்றது ஒரு மோனோலாக், ஆனா கவுன்சில்ன்றது டயலாக், நம்மளோட பேசுவாங்க. இப்படி செய்தா எப்படி இருக்கும், நீங்க என்ன விரும்புறீங்க, இப்படி சொல்ல என்னுடைய சஜஷன், இப்படி இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்ப நான் உங்க இடத்துல இருந்தா இப்படி செய்வேன், நான் உங்க இடத்துல இருந்தா இந்த வேலையிலே இருப்பேன், இந்த வீட்டிலே இருப்பேன், இந்த பொருளையும் வச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை நான் உங்க இடத்துல இருந்தா இதை எப்படி மாற்றுவேன், சேஞ்ச் பண்ணுவேன், இல்லைனா ஐ வில் கோ ஃபார் அனதர் ஜாப், எந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அனதர் ஜாபுக்கு போவேன், வேற வேலைக்கு எப்போ போவேன், வேற வீட்டுக்கு எப்போ போவேன், அந்த வீடு எப்படிப்பட்ட இருக்கும். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு நான் போயிருப்பேன், அப்போ ஒரு வாடகை இருந்திருக்கும், அப்போ ஒரு அட்வான்ஸ் இருந்திருக்கும். இப்போ நான் போகும்போது அதே அட்வான்ஸ் அதே வாடகைக்கு இருக்காது, காலம் போயிட்டே இருக்கு, விலைவாசி கூட்டிகிட்டே போயிருக்கு. அப்போ அதுக்கேற்ற விதத்தில் இருக்கும். அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன்னா, அது எனக்கு அஃபோர்டபுளாக இருக்குதா, இப்போ இருக்கிற காரை கொடுத்துட்டு இன்னொரு ஹை எண்ட் கார் வாங்குறேன்னா அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, அது நம்ம நம்ம யோசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும்னு இருக்கும். அதுக்கு தான் மற்றவங்க சொல்கிற ஆலோசனை. அவங்க சொல்கிற ஆலோசனை நீங்கள் யோசிக்கிறத பலப்படுத்தும். வேற ஒரு ஆங்கிளில், வேற ஒரு டைமென்ஷனில் அவங்க யோசித்து சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்கணும், கேட்கறது நீங்கள் அது கேட்கறதுல நீங்கள் அது உங்களுக்கு ஒரு ஒரு அது ஒரு ஹேபிட்டாக இருக்கணும். ஏன்னா ஹேபிட் தான் கேரக்டராக மாறும். மற்றவங்க சொல்றதை நீங்கள் கேட்கணும். எல்லாத்துக்கு மேலே ஆண்டவர் பேசுவார். மிச்சவங்க சொல்றதெல்லாம் கேட்க வச்சு கடைசியாக தான் ஆண்டவர் என்ட்ரி வருவார். எடுத்த உடனே டக்குன்னு 2 விரலை காமிச்சு 2ல் 1 தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சின்ன குழந்தைங்க மாதிரி அப்படிலாம் பழக்க மாட்டார் உங்களை. ஏன்னா உங்கள் கெப்பாசிட்டி, உங்கள் திங்கிங் கெப்பாசிட்டி, உங்களுடைய டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு மெச்சூரிட்டி, இதெல்லாம் அவர் கொடுப்பார், உங்களை வளர்ப்பார். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 32 33 வசனங்கள், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 27 verses 32 and 33. தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அல்கியனான ஊசாய் ராஜாவின் தோழனாய் இருந்தான். 2 பேர் இதுல சொல்றார். யோனத்தான் தாவீதுடைய சித்தப்பா, சிறிய தகப்பன். தாவீதுடைய சித்தப்பா யோனத்தான் புத்தியும் படிப்பும் உள்ள, புத்தினா படிப்பினால் அல்ல, அனுபவத்தினால் வந்த அறிவு, படிப்புள்ள, படிப்பும் இருந்துச்சு அவன்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு சித்தப்பா ஆலோசனைக்காரனா இருந்தான் தாவீதுக்கு. அடுத்தது அகித்தோப்பேல். 2 பேரு தாவீதுக்கு அட்வைசர்ஸா இருக்கிறாங்க. இவரு பார்த்தீங்கன்னா இது இல்லாம அப்ப சாமுவேல், காத்து, நாத்தான், 3 தீர்க்கதரிசிகள், 3 பேரும் ஞான திருஷ்டிக்காரர்களும். தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, அவங்க ஞான திருஷ்டிக்காரர்கள். ஞான திருஷ்டிக்காரர்கள்னா கண்ணு திறந்த நிலையில விஷன்ஸ் பார்க்குறவங்க. அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, அவங்க கண்ணு முன்னால் விஷன்ஸ் தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அப்ப ஞான திருஷ்டிக்காரர்கள் அவங்க கடந்த காலத்தையும் பார்ப்பாங்க, நிகழ்காலத்தையும் பார்ப்பாங்க, எதிர்காலத்தையும் பார்ப்பாங்க. அப்படி விஷன்ல பார்த்துருவாங்க. அது ஒரு இடத்துல சொல்றா பாருங்க, யோசேப்புடைய அந்த பாத்திரம், பானம் பாத்திரத்தை அவங்க என்ன பண்றாங்க, அதை ஒருத்தனுடைய பெஞ்சமினுடைய சாக்குப்பையில போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சோல்ஜர் பிடிக்கிறான். அப்ப சொல்லும்போது என்ன சொல்றான், என்னுடைய எஜமான் யோசிப்புக்கு ஞான திருஷ்டி உண்டு, இதெல்லாம் அவருக்கு தெரியும், உனக்கு தெரியாதான்றான். இப்போ ஞான திருஷ்டின்னா கப்பு எங்க இருக்குன்னு தெரியும். சாமுவேல் பார்த்தீங்கன்னா சவுல்கிட்ட சொல்றாரு இல்லையா, இந்த தொலைந்து போன கழுதைகள், 3 நாளைக்கு முன்னாடி தொலைந்து போன கழுதைகள் எங்க இருக்குன்றத நான் சொல்றேன்ற.
அதான் ஞான திருஷ்டின்றது, காலங்களுக்கு அப்பாற்பட்டு பார்க்குற காரியம். அப்ப சாமுவேல், காத், நாத்தான்னு 3 ஞான திருஷ்டிகாரர்களும் தீர்க்க தரிசனமா இருக்கிறவங்க இருக்காங்க. யோனத்தான் இருக்காரு, அகித்தோப்பேல் இருக்காரு. 5 பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேலான காரியம், தாவீதே ஒரு தீர்க்கதரிசி. தாவீதுட்டே கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் மனுஷனா வரப்போறார், இயேசு கிறிஸ்துவ வரப்போறார், அவருக்கு சிலுவையில போய் மரிக்க போறார், அங்கிருந்து உயிரோடு எழும்ப போறார்லாம் சங்கீதங்கள்ல பாடுறார் தீர்க்க தரிசனமாக. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, காலாகாலங்களுக்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் தாவீதுட்ட பேசுறாரு. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, அவருடைய பலன் பாருங்க, அவருடைய பலம் என்னது? இத்தனை பேர் அவருக்கு டீம் இருக்காங்க அட்வைஸ் பண்றதுக்கு. அவர் பைபிள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போகலாமா போகக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றாரு எல்லாத்துட்டையும். ஆனா கடைசி என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ராஜாதி ராஜாட்ட போய் கேட்கிறாரு, கிங் ஆஃப் கிங்ஸ், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே இவங்க இப்படி சொல்றாங்க, நான் என்ன செய்யட்டும்? பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போகட்டுமா? கேகிலாவுக்கு போகட்டுமா? ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கிறாரு. அமலேக்கியர் வந்து மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டான் சிக்லாக்ல. ஆண்டவரே நான் பின்தொடர்ந்து போகலாமா? அவரா டிசிஷன் எடுக்கல. அதனாலதான் அப்போஸ்தலர் 13:22 சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் சித்தத்தை அவன் செய்வான். எ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஹார்ட்னு தாவீதைத்தான் பைபிள் முழுக்க. எத்தனையோ தேவ மனிதர்கள் இருக்கும்போது தாவீதைத்தான் சொன்னார் ஆண்டவர், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்படி போல நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இயேசுவே, உங்களுடைய சித்தம் என்ன? எவ்வளவு ஒரு பலம் பாருங்க தாவீதுக்கு. சுத்தி வர இத்தனை பேர் அட்வைசிங் கமிட்டிங் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு, அட்வைசர்ஸ். யாத்திராகம் 31 முதல் 6 வசனங்கள், பெசலியேலை பேர் சொல்லி அழைத்தின்றார். 2வது வசனத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யணும். அப்ப மோசே சுத்தி 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த 6 லட்சத்துல யாரையாவது வச்சுட்டு டோன்ட் சூஸ் சம்ஒன் எல்ஸ், யாரையாவது ஒருத்தர் ரேண்டமா சூஸ் பண்ணிடாத, ஆல்ரெடி ஐ ஹவ் சூசன் அ பர்சன்றாரு. நான் ஏற்கனவே ஒருத்தனை தெரிந்தெடுத்து கொண்டேன். அதான் பேர் சொல்லி அழைத்துனா ஏற்கனவே நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு எப்படின்னா, வினோதமான வேலைகளை, 3வது வசனம் சொல்றார், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்யணும். அடுத்து 5வது வசனம் சொல்றார், யூகித்து செய்யணும்ன்றார். அதுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன்றார். 6வது வசனத்துல ஞான இருதயம் உள்ள அநேகரை அவனுக்கு உதவியாக செலக்ட் பண்ணேன்றார். அதுலதான் இவர் வரார், அஹோலியா. அப்ப இங்க வினோதமான வேலை, அன்யூஷுவல் டாஸ்க். அன்யூஷுவல் டாஸ்க்கு அதுக்கு இமேஜினேஷன் வேணும், திங்க் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். சாதாரண வேலை இல்லை, அதுக்கு நான் பெசலையில் வச்சு தான் செய்ய முடியும்ன்றார். அப்படி போல நம்மளை ஆண்டவர் பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் பெசலையில் குறித்து சொல்றார். நம்மளை அனாயிட் பண்ணும்போது, அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கும்போது, அவருடைய ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் நமக்கு வந்துடுது. அப்ப அதைத்தான் மோண்டு எடுக்கணும். நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்டு செய்யணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும், எப்படி செய்யணும்? இந்த மெசேஜ் எப்படி எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, நான் தொடர்ந்து எனக்கு அடுத்தடுத்த ஊழியங்கள் இருந்தது, பிரயாணங்கள் இருந்தது, சில இடங்களுக்கு போய் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு உயிரை வச்சுட்டு. நான் போய் அங்கே போய் ஜெபிக்கணும். அது மாதிரி இன்னொரு இடத்துல போய் ஃபுல் டே மீட்டிங் நடத்தணும். அப்புறம் 3 நாள் மீட்டிங் அங்கே. அப்புறம் அங்கே 4 சர்ச்சில் பேசணும் சண்டே மார்னிங்கில். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பேசணுன்ற இடையில இங்கே பைபிள் ஸ்டடிக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டு. இப்போ இந்த பைபிள் ஸ்டடி நான் முடித்த உடனேயே அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நான் கிராச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு இதுதான் அப்படின்னு கொடுத்தர மாட்டாரு. எனக்கு முதல்ல ஒரு காரியம் வரும், இதை குறித்து பேசலாமே,
இதை குறித்து பேசலாம். இது முக்கியமான காரியம், ஆழமான காரியம், அவசியமான காரியம். உதாரணத்துக்கு சொல்றேன், விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இருக்காரு. அப்போ விசுவாசத்தை குறித்து நம்ம பேசுவோம். ஃபெய்த் வேணும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற லைஃப் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்குது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தின் போராட்டத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசத்தை குறித்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதுலேயே ஓட விடுவார். விசுவாசத்தை குறித்து என்னெல்லாம் பேசலாம். அதுல வரும்போதே நிறைய ஃபில்டர் ஆகிட்டே வரும். ஏற்கனவே நான் வரங்கள்ல விசுவாசத்தை பத்தி பேசியிருக்கிறேன், அப்ப அதுலயே இருக்குதேன்னு வரும். அப்ப அநேக நேரங்கள்ல விசுவாசத்தை குறித்து பேசிட்டேன், விசுவாசம்னே நான் எடுத்துட்டேன், மெயின் டாபிக்கா விசுவாசம் எடுத்தாச்சு. அப்ப அதெல்லாம் யோசிக்க வச்சு கடைசியா தான் விசுவாசம் இல்லை அப்படின்னு கொண்டு வருவார். அடுத்து ஞானம், இது முக்கியமானது, அது டே டு டே லைஃபுக்கு தேவை. அப்ப நம்ம அதை எடுத்து பார்ப்பாட்டா எடுத்துட்டு போவோமா அப்படின்னு தோணும். அதுலேயும் அப்படியே கொண்டு போவார். என்னெல்லாம் நான் பேசலாம், எவ்வளவு இருக்கோ பிகினிங் டு எண்ட் அதில் ஒரு டிராவல் பண்ணி அது இல்லைன்றவார். இதில் எப்படின்னா, ஒருத்தரை தேடி ஒரு ட்ரெயினில் போகிற ஒருத்தரை ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். அது ஒரு 20 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் யாரோ ஒருத்தர் வராரு, அவரை தேடி ஏறிட்டு எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் தேடிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு இதாக இங்கேயா லெஃப்ட் ரைட்டு போயிட்டு அவ்வளவு கம்பார்ட்மெண்ட் போன பிறகு அவர் இல்லைன்னு இறங்கின மாதிரி இருக்கும். இப்படி எல்லா காரியங்களும் யோசிக்க வச்சு இப்படி போயிட்டு இருக்கும். இப்படி எனக்குள்ள போயிட்டே இருக்கும். ப்ரேயர் வரும்போது, யாராவது ஃபோனில் ப்ரேயருக்காக வரும்போது, அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணும்போது, ப்ராஃபஸியா சொல்லும்போது இந்த காரியத்தை பேசலாமேன்னு வரும். பைபிள் படிக்கும்போது இந்த காரியத்தை பேசலாமேன்னு வரும். இப்படி எல்லா காரியங்களையும் நீ அப்படியே ஒரு டிராவல் போக வைப்பாரு. இதுக்கு நடுவுல இவ்வளவு டிராவல் ஆகி வரும்போது ஒரு காரியத்தை அப்படியே நிற்கும், ஸ்திரமா நிற்கும். எஸ், இது இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இது முக்கியம், இது முக்கியம்னு தோணும். அதுல எனக்கு புதுசு புதுசா காரியங்கள் அதில் அப்படியே வரும். இந்த காரியம் பேசலாம், இந்த காரியம் பேசலாம், இந்த காரியத்தை பேசலான்ட்டு எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இது வந்துச்சு. இது ஏறக்குறை பார்த்தீங்கன்னா, நம்ம போன பைபிள் ஸ்டடியில் எல்லாவற்றிலும் கர்த்தர்னு பார்த்தோம். எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதுக்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறத பார்க்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம். அதோடைய தொடர்புள்ளது மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெப்படேஷன் மாதிரி இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள நான் யோசிக்கிறேன். ஆனாலும் ஸ்திரப்படுறேன் திரும்ப திரும்ப, இல்லை இதுதான், எஸ் அண்ட் ஏமேன், ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குன்ட்டு. அப்படிதான் இது வந்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வேற யோசனையே வரல, இதுதான்ன்றது. அதுக்கப்புறம் தான் வசனங்கள் எடுத்து கம்மியான வசனங்கள் கொடுத்தாரு, நிறைய கொடுக்கல. அப்ப என்ன ஆண்டவரே, இதுல இன்னும் நான் போகலாமே, புத்தின்னு மட்டும் எடுத்துட்டு நீதிமொழிகள் ஃபுல்லா டூர் போகலாம், யோசனைன்றது எடுத்துட்டு இந்த நீதிமொழிகள் முழுக்க டூர் போகலாம், ஆலோசனைன்றதை மாத்திரம் வைத்து உள்ள போகலாம். அப்படியெல்லாம் நீ விடலை. ப்ராக்டிக்கலா இருக்கணும், தியரிட்டிக்கலா இருக்கக்கூடாது, தியாலஜியா இருக்கக்கூடாது. இப்போ இதே இதை நான் ஒரு பைபிள் காலேஜில் ஒரு பைபிள் செமினர், தியாலஜிக்கல் செமினரியில என்னை கொண்டு போய் விட்டீங்கன்னா இது உள்ள ஃபுல்லா அவ்வளவு வசனங்களையும் கொண்டு போயிடுவார். ஏன்னா அங்க தியாலஜி அவங்களுக்கு ஃபுல் இதுவும் தெரியணும், அவங்களுக்கு கம்ப்ளீட் தியரி அவங்களுக்கு கையில் இருக்கணும். ஆனா நமக்கு அப்படி கொடுக்கல. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவுதான் கர்த்தர் இதை வச்சுதான் ஊழியம் செய்ய போறாருன்னு. அப்படித்தான் உட்காந்துருக்கேன் நான். இந்த பெசலியில குறித்து யாத்திரா 35 அதிகாரம் 30 to 35 வசனம் வரைக்கும் இதே காரியத்தை சொல்றாரு. இந்த யாத்திரா 31 முதல் 6 வசனங்களை சொன்ன அதே காரியம், ஒரே ஒரு வேர்டு அங்க வித்தியாசப்படுது. இங்க வினோதம்னு சொன்னதை அங்க விசித்திரம்ன்ற, விசித்திரம். அப்ப வினோதம் விசித்திரம் ரெண்டும் ஒண்ணுதான். வினோதமா இருக்கும், விசித்திரமா இருக்கும், அதாவது வித்தியாசமா இருக்கும், அன்யூஷுவல் அப்படின்றதான் சொல்றாரு. அப்ப அன்யூஷுவலாக காரியம் நடக்கும். நம்ம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் ரொட்டீனா நடக்கும், சில காரியங்கள் அன்யூஷுவலாக இருக்கும். அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு கைட் பண்ணுவார். யாத்திரா 36 அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ளவர்கள்ன்றார். ஞானம், ஆனா அறிவை எப்படி பயன்படுத்துறாங்க,
அப்படின்றது புத்தின அனுபவத்தால் வந்த அறிவு, ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள. விவேகம்னா பின்னால நடக்க போறத முன்னாலேயே யோசிக்கக்கூடியதுக்கு பேர் தான் விவேகம். அப்ப ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ளவர்கள்ன்றார். அப்படி நம்ம இருக்க விரும்புறார் நம்மள. இது எல்லாம் ஒரு ஒரு ஃபோக்கஸ் ஒரு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கார். அது எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரியல. இந்த டாபிக் நான் பேசிக்கிட்டே வரேன், ஆனா ஃபோக்கஸ் ஒரு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். இனிமே வரக்கூடிய காரியம் இப்படி போனா கடைசியில இப்படித்தான் ஆபத்தா முடியும்னு சொல்லி என்ன பண்றான், அது இருந்து பின்னாடி போயிடுறான், அந்த காரியத்தை அந்த பாதையில செல்லாதபடிக்கு. பேதைகள்லாம் ஒன்றும் தெரியாதவன், அறிவில்லாதவன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அது அவங்களுக்கு தண்டனை மாதிரி ஆகிறது. இதே வசனம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 12வது வசனம் இதே தான். அப்ப நம்ம விவேகமாக நடக்கணும். பின்னாடி நடக்க போற காரியத்தை முன்னாடி யோசிக்கணும். இந்த காரியத்தை இப்படி செஞ்சா இப்படிதான் முடியும், இவன்ட்ட இந்த காரியத்தை ஒப்படைச்சா இவன் இப்படித்தான் முடிப்பான், இவன்ட்ட கொடுத்தா தான் இவன் கரெக்டா செய்வான். இவன் சில பேர் வந்து சின்சியரா இருப்பாங்க, கரெக்டா டைமுக்கு வேலைக்கு வந்துடுவான், டைமுக்கு போவான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா லேட்டா வருவான். ஆனா நமக்கு சின்சியாரிட்டி பார்க்கும்போது இவன் சின்சியரா கரெக்டா கரெக்டா போறான், கரெக்ட் டைம் போறான். ஆனா எஃபிஷியண்டா யார் செய்வானா, அந்த லேட்டா வர வந்தானா அவனை வச்சுதான் செய்யணும். அவனை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும், அவனை வச்சு அந்த வேலையை வாங்கணும். இதுதான் நம்ம விவேகம். இவனை கொண்டு செஞ்சா எப்படி இருக்கும், முடிவு முக்கியம். அந்த வேலை கரெக்டா முடிக்கணும். இவனை அனுப்புனா கரெக்டா இருக்கும். இவனை கொண்டு போய் இவனை சொன்னோம்னா இவன் சின்சியரு. அது எப்படின்னா கிளாக் ஓடுற மாதிரி, இவன் வெறும் மிஷின், அவ்வளவுதான். இவன் அதுக்கு அப்பாற்பட்டு அவுட் சைட் த பாக்ஸ் போய் இவனால எதுவும் செய்ய முடியாது. ஆனா இவன் லேட்டா வரவன் எஃபிஷியண்டான ஆள். அங்க போய் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு மாதிரி செய்வான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 33வது வசனம், ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அதாவது 2 சொப்பனங்களை பார்வோன் சொல்றாரு, பார்வோன் ராஜா. அப்ப யோசிப்பு அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. முதல்ல 7 வருஷம் செழிப்பின் காலங்கள் வரும், அடுத்து 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் வரும். இந்த 7 வருஷம் செழிப்பின் காலத்துல நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ, ஏன்னா அந்த 7 வருஷம் அடுத்து பஞ்சகாலம் வரும்போது இதை நீ பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி இவர் சொல்றார். அதுக்கு இங்க நல்ல ஒரு அதிகாரி வேணும், அதெல்லாம் எடுத்து நிர்வகிக்கிறதுக்கு. அப்ப அதான் சொல்றாரு, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராகன்னு யோசிப்பு சொல்றார். அப்புறம் நடந்து தெரியும் நம்மளுக்கு. இவர் பார்வோன் ராஜா என்ன சொல்றாரு, அது நீ தான் சரியான ஆள்னு. அப்படி போல நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்க மேல அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விவேகமா நீங்க பதில் சொல்றவங்களா இருக்கணும், புத்திமதி சொல்றவங்களா இருக்கணும். இப்படி போனீங்கன்னா இது இப்படி முடியும், இப்படி செஞ்சீங்கன்னா இது இப்படி முடியும், அப்படி சொல்லணும். எனக்கு ஒருத்தர் வந்தார் இங்க, எங்க பக்கத்து பிளாக்ல உள்ளவர். தன் பிள்ளைகளை சேர்க்கணும், வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்த பிள்ளைகளை இங்கே கொண்டு வராரு சென்னைக்கு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ல எனக்கு எப்படியாவது நீங்க சிபாரிசு பண்ணி 2 சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், அது பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க, அவங்க மூலமா சொன்னா அங்க சீட்டு வாங்கிடலாம். பக்கத்துல இருக்குது, இங்க ஒரு 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 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அந்த ஸ்கூலு அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த பசங்களுக்கு தூர இடத்துல நல்ல ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்ல சேருங்கன்னு. ஏன்னா அந்த பிள்ளைங்க போக வர கன்வீனியன்ட் முக்கியம் இல்லை, நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும். ஏன்னா இவங்க வெளிநாட்டில் படிச்சதுனால தமிழே படிக்காம வந்திருக்கிறாங்க. இப்போ புதுசா இங்க பக்கத்துல போட்டு தமிழ்ல போட்டீங்கன்னா அதுவே அவங்களுக்கு சுமையாயிரும். இங்க இருந்து தூரமா ஒரு ஸ்கூல்ல போனாலும் போறது வர்றது தான் அலைச்சல். ஆனா அவங்களுடைய எஜுகேஷன் கன்வீனியன்டா இருக்கும், அதுதான் முக்கியம்.
அதே மாதிரி போய் சேர்த்துட்டாரு. சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த 2 பையனையும் பார்க்கும்போது அவ்வளோ நல்ல நல்ல ஸ்கூல்ல படிக்கிறோன்ற திருப்தியில இருக்கிறாங்க. ஸோ அதான் நம்மளை யோசிக்கிறது. இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ அவருக்கு அவர் யோசிக்காத நான் ஆலோசனையா சொல்றேன். அதுதான் ஆலோசனைன்றது. அப்போ மற்றவங்க சொல்றத நம்ம கேட்கணும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால், புத்தியாய்னா புரிந்து கொண்டு, அங்க இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சிட்டு நடந்ததுனால சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். இப்போ நல்ல ஒரு நம்ம நல்ல ஒரு யோசனை சொல்றவங்களா இருந்தா எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால தான் அவர் புத்தியாய் காரியத்தை செய்தார்ன்றார். அதான் புத்திமானாய் நடந்தான், புரிந்து கொண்டு செஞ்சாரு. இது எப்படின்ற, இது என்ன காரியம், இது எப்படி செய்யணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பாருங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு பயத்தோட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. 30வது வசனம், அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லார பாக்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. ஆனர். நீங்க ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாரும் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாம இருப்பாங்க, அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்களை புரிந்து கொள்ள முடியாம இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்ற புரிந்து கொள்ள முடியாம இருப்பாங்க, அவங்களை சுற்றி இருக்கிறவங்க நடந்துக்கிற விதத்தை இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருப்பாங்க. அதை நீங்க சொல்லும் போது உங்களை கனமுள்ள ஒரு பாத்திரமா பார்ப்பாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேரை பத்தியும் சொல்றாரு. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில், ஞானம்னா அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும், ஒரு முடிவு எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், பல கோணங்கள் அதை எப்படி பார்க்கறது, அந்த காரியத்தை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, பிராக்டிக்கலா அப்ளை பண்றது, நடைமுறைப்படுத்துறது, இது எல்லாத்துலேயுமே 10 மடங்கு. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புத்திக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் 10 மடங்கு கெப்பாசிட்டி அதிகமா இருந்தது. ராஜ்யம் எங்கும் உள்ள சகல ஞானிகளிலும், சாஸ்திரிகள்னா எல்லா வேதத்தெல்லாம் நல்லா அவங்க அந்த காலத்துல இருந்த என்னென்ன புஸ்தகங்கள் இருந்ததோ அறிவு சார்ந்த புஸ்தகங்கள் அது எல்லாத்தையும் நல்லா படித்து தேர்ந்தவங்க. ஜோசியரியல்னா காலகாலங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது, இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி கணிக்கிறவனுங்க. அவங்க எல்லாரும் காட்டிலும் இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி 10 மடங்கு அதிகமாக இருந்தது. அப்ப அதே தானியேலின் தேவன் தான் நம் தேவன். அதே கிருபை நமக்கு தருவார். அதே அபிஷேகத்தை தானியேலின் அபிஷேகம் எனக்கு வேணும் ஐயான்னு கேட்டீங்கன்னா அது தருவார். அதுதான் அதை சொல்றார், காமிக்கிறார் நமக்கு. நீதிமொழிகள் 14:1 எல்லாருக்கும் தெரியும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுவாள். தன் கைகளினால் அதை இடித்து போடுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தியுள்ள ஸ்திரீ, an அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீனா நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி தன் வீட்டை கட்டுவாள், தன் குடும்பத்தை கட்டுவாள். குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது ஒரு ஸ்திரீ கையில தான் இருக்குது. புத்தியுள்ள புருஷன் அப்படின்னு போடல, புத்தியுள்ள ஸ்திரீன்னு போடுறார் ஆண்டவர், குறிப்பிட்டு சொல்றார். ஒரு ஸ்திரீயின் கையில தான் இருக்குது அந்த குடும்பத்தின் சமாதானம். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவது யார் கையில இருக்குன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மனைவி கையில தான், அந்த தாயின் கையில தான் இருக்குது. அது அவங்க நினைச்சதான் அவங்க தூக்கி நிறுத்த முடியும்.
நீங்க பாருங்க, செஸ்ஸில் அவன் எவ்வளோ பெரிய சாம்பியனாக இருக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என் தாய் தான் காரணம்ன்றான். அவன் எங்கே போய் இன்டர்நேஷ்னல் இது விளையாண்டாலும், குகேஷ் அதனால சொல்கிறான், வந்து எங்கே போய் விளையாண்டாலும் என்ன சொல்கிறான்? அவன் அப்செட் ஆகிட்டான்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வருமா? அவங்க அம்மா அதில் தெரிஞ்சுக்குவாங்களாம். அவன் அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னா, டென்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவானா. அவர்ஸ் டுகெதர் உங்கள் தாய் பேசுவாங்களாம் அவங்க கூட. எந்த சைக்காலஜிஸ்ட்டுங்க? எந்த சைக்காட்ரிஸ்ட்டு? பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் யார்? தாய் தான். உங்கள் பிள்ளைய தூக்கி நிறுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அவன் கடைசியில் ஜெயிச்சுட்டான், வேர்ல்டு சாம்பியன், நம்பர் 1 சாம்பியன் ஆயிட்டான் அப்படின்னு உடனே அவங்க அப்பா கழுத்தை பிடிச்சி தொங்குறான். அவனுக்கு எவ்வளோ கோச் இருக்கலாம், அவனுக்குன்னு சைக்காலஜிஸ்ட் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே, எல்லா கோச்சுக்கும் எல்லா சைக்காலஜிஸ்டுக்கும் மேலே யாருன்னா தாய் தான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள்னு நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் பார்த்தீங்கன்னா, மனைவியின் சண்டையில் ஓயாத ஒழுக்குன்றார். அதாவது ஒரு சண்டை போடுறதும் சமாதானம் பண்ணுறதும் ஒரு ஸ்திரீ கையில் தான் இருக்குது. வாக்குவாதம் பண்ணி, விவாதம் பண்ணி, சண்டையை கொண்டாந்து ஒரு குடும்ப சமாதானத்தை கலைச்சி போடுறதும் ஒரு ஸ்திரீ தான். அந்த குடும்பத்தை சமாதானத்தினால தூக்கி நிறுத்துறது அதுவும் ஒரு ஸ்திரீ கையில் தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்க இவங்க பழமொழி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னுவாங்க. அந்த புருஷன்ட்ட எப்படி நடக்கணும், எப்படி புருஷனை நடத்தணும், எப்படி பிள்ளைகளை நடத்தணுன்றது அந்த ஸ்திரீயின் கையில் தான் இருக்குது. ஒரு காரியத்தை எடுத்து வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிருச்சு, தோல்வி அடைஞ்சிட்டாரு, பணத்தை இழந்துட்டாரு, இனி அதை சம்பாதிக்க முடியாத அவ்வளோ பணத்தை இழந்துட்டாரு. நான் ஒரு மனைவியானவள் என்ன பண்ணலாம்? தூக்கி நிறுத்தலாம். இருக்கட்டும், பணம் தானே போச்சுங்க, நீங்க சுகமா இருக்கீங்க இல்லையா, பணம் சம்பாரிச்சுக்கிடலாம் அப்படி அந்த சொல்ற வார்த்தை வந்து தூக்கி நிறுத்தும். அதான் தாவீது சொல்றார் ஆண்டவரை பத்தி, நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றுன்றார். அவருடைய வசனம், அவர் கொடுத்த வாக்கு திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள் நம்மளை தூக்கி நிறுத்தும். அவர் கொடுக்கிற யோசனைகள், ஆண்டவரே நீங்க போய் விழணும், சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நம்மளை தூக்கி எடுப்பார். அவர் சொல்ற வார்த்தைகள் நம்மளை தூக்கி நிறுத்தும். 14 வசனம் சொல்றார், நீதிமொழி 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்களுக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரருளும் ஈவு என்றார். அது மனைவி குறித்து போச நிறைய போகலாம். குணசாலியின் ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியின் ஸ்திரீயின் விலை முத்துக்களின் விலையை பார்க்கலும் விலையேறப்பெற்றது என்றார், மிகவும் விலையேறப்பெற்றது என்றார். அதனால நமக்கு மற்றவங்க சொல்ற யோசனை, நம்ம லைஃப் கம்பேனியன், வாழ்க்கை முழுவதும் நம்மளுக்கு துணையா வரக்கூடிய ஒரு துணை சொல்வதை, ஒரு மனைவி சொல்வதை கேட்கணும். அதுதான் பைபிள் சொல்லி இருக்குது. புத்தியுள்ள புருஷனோ கர்த்தரருளும் ஈவுன்னு சொல்லலை, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரருளும் ஈவு. கிஃப்ட், இட்ஸ் a gift from God. An understanding wife is a gift from God. அவங்க சரியா நிதானிப்பாங்கன்றதெல்லாம் சொல்றார். அவங்க சொல்றதை கேளுன்றார். அதுவும் வந்து எல்லாத்தையும் கேட்கணும்னு இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டலாக மனைவி கையில் கண்ட்ரோலை கொடுத்துட்டு இவங்க டம்மி ஆயிடுவாங்க, இவங்க கூஜாவாயிருவாங்க. மனைவி சொல்கிறபடியே நடக்கிறேன்னு சொல்லி அடிமை வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லை ஆண்டவர் சொல்கிறது. யோசனை பெரியவர் நான் தான், அவ வந்தவ உன் அன்புனால உனக்கு சொல்லுவா, என் கூடையே உன் வாழ்க்கை படகுல கூட வரா, அதனால உனக்கு நல்லபடியாக சொல்லுவான்னு சொல்றாரு. இவர் அவங்க சொல்ற யோசனையை நீ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே சொல்றது சரிதானான்னு கேட்கணும். ஆண்டவரே மனைவி இப்படி சொல்றாளே, ஆண்டவர் சொல்வார், அவ சொல்றது கரெக்ட் தான், செய்யின்வார். இல்லைன்னா இல்லை இப்படி செய், இப்படி செய்யி அப்படின்னு சொல்லுவார். அங்க ஒரு மனம் இருக்கா கேட்பார், ஒன்னஸ் இருக்கா உங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, எது வந்து தேவ சித்தம். ஏன்னா எதை செய்தால் சமாதானமா இருக்குமோ அதான் அங்கதான் ஆண்டவர் தேவ சித்தம் வெளிப்படுத்துவார்.
சமாதானம் இல்லாத ஒரு காரியத்தை, எதிர்காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக, சமாதானமாக, திருப்தியாக இருக்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு வந்து செய்ய சொல்வார் ஒழிய, உங்களுக்கு திருப்தி தராத ஒரு காரியத்தை, அசௌரியமான ஒரு காரியத்தை தேவ சித்தமாக வெளிப்படுத்த மாட்டார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம், மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவன் அமைதியா இருப்பான், அப்சர்வ் பண்ணுவான் எல்லாத்தையும். இந்த காரியம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த மனுஷன் இப்படி பிஹேவ் பண்றான், ஏன் இந்த மனுஷன் இப்படி பிஹேவ் பண்றா, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இதுல நம்ம பேசாம இருப்பான், தன் நாவி அடக்கி இருப்பான், டக்கு டக்குன்னு பேசிட்டு இருக்க மாட்டான், எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான். நம்ம அடக்கி இருக்கணும். நம்ம எல்லாத்துலயும் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய தாட்டெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய்த்திருக்கிறவனோ கலக்கம் அடைவான். இது பின்னாடி வாசித்து முன்னாடி வாசிக்கணும். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். உங்க உயிரை காத்துக்கலாம். நீங்க அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்க பழகணும். எடுத்ததெல்லாம் பேசணும்னு நினைக்க கூடாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். உங்க எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்க கூடாது. அப்ப சொல்றாரு இல்லையா, அப்ப வெயிட்ன்றார் ஆண்டவர். வெயிட் பண்ணாதேன்றார். பண்ணாத, அமைதியா இரு அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் வந்து செயலாற்றுவார். உன் செயலை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்ப டோட்டல் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி, ஆண்டவரை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, நான் எப்படி நடக்கணும் சொல்லி கொடுங்க, நீ அமைதியா இருன்றார். அமைதியா இரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன் சார்பில் செயலாற்றுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்கு நான் நீதி செய்வேன். மற்ற மனுஷனை நீ பண்ணி அவன்கிட்ட நீதிமான்னு காமிக்காத. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எனக்கு தான் சொல்லுவாரு, நிறைய காரியங்களை அறிவை உணர்த்து வசனத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். மனுஷனுக்கு அறியாத ரகசியங்களை அறிவு உணர்த்து வசனத்தில் வெளிப்படுத்துவார். ஆனா ஞானத்தை இப்போதைக்கு வசனத்துல இதை சொல்லாதேன்னுவார். அப்ப அவங்க முன்னாடி நீ தீர்க்கதரிசியா காமிக்கணும்ன்றது பெருசு கிடையாது. அவங்க நீ தீர்க்கதரிசியா பார்க்கணும், மற்ற மனுஷங்கன்றதுல கர்த்தரை நீ தீர்க்கதரிசியா பார்த்தா போதும். அவருக்கு எனக்குள்ள உறவு தான் முக்கியம். அது மாதிரி உங்களை அவரு நீதிமான்னு பார்த்தா போதும், நீதி உள்ளவன் அவர் உங்களை பார்த்தா போதும். நீங்க இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சி சொன்னது. உங்களுக்கு சாட்சி சொல்றது 2 பேர் தான். ஒன்னு ஆண்டவர், உங்க மனசாட்சி. இந்த 2 பேரை மாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா போதும், வேற எதையும் பார்க்க தேவையில்லை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27, 28, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். அறிவாளி, அவன் அறிவாளி, அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்து தேர்ந்தவன், ஆனாலும் தன் வார்த்தைகளை அடக்குகிறான்றாரு. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் அர்த்தம். பின்னாடி நடக்க போற காரியத்தை முன்னாடி யோசிக்கிறவன் தான் விவேகின்னு பார்த்தோம். இந்த காரியத்தை குறித்து பேசினால் என் சமாதானத்தை இழந்து போவானா, எனக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகுமா, அதான் சொல்றாரு. குளிர்ந்த மனம் உள்ளவன், உங்களை எப்போதும் சமாதானமா ஒரு ஒரு சலனமற்ற நிலைமையில நல்ல ஒரு மனரமியமா வைத்துக் கொள்ளணுமா, பின்னாடி அப்படி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நட, பேசாத, அமைதியாயிரு. நீங்க பேசினா விவாதம், சண்டை எழுப்பும். அது மதகு இடிஞ்சு வெள்ளம், பெருவெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போன மாதிரி உங்களோட சமாதானம், மன அமைதியெல்லாம் அடிச்சு போயிடும், நிம்மதி இல்லாம ஆயிருவீங்க. அமைதியா இருங்கன்றார். 28வது வசனம், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். பேசாதிருந்தால் மூடனும், நீங்க மூடன் மாதிரி நினைக்கிறீங்க, பேசலைன்னா நம்ம எப்படி நிரூபிக்க முடியும், எனக்கு அறிவுள்ளவர் தான், நான் ஞானம் இருக்கு எனக்கும், நானும் புத்திசாலி தான் அப்படின்னு நீ காமிக்கணும்ல. உன்னை மூடன் நினைச்சாலும் பரவாயில்ல. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஒண்ணுமே தெரியலன்னா கூட she knows, she understands everything, எல்லாத்தையும் புரிந்து வைத்திருக்கிறான்ற பயம் அவங்களுக்குள்ள உண்டாகும். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். புத்திசாலியா இருந்தா நீ பேசாத எல்லா இடத்துலையும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை
வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் இருக்கார். எங்க பேசணும் அங்க மட்டும் தான் பேசணும். எல்லா இடத்துலையும் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளவு காரியம் எங்க போக்கஸ் ஆச்சு தெரியுமா? எனக்கு ஆண்டவர் என்னோட பேசின காரியத்தை அப்படியே நான் படிக்கிறேன், அப்படியே எழுதிட்டேன். நான் அவர் பிரேயர்ல எனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பேசினாரோ அதை அப்படியே எழுதியிருக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மற்றும் மனிதர்களை குறித்து முதலாவது நாம் யோசிக்க வேண்டும், முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்செயல் என்று ஒன்று கிடையாது. தானாக எந்த செயலும் நிகழ்வதில்லை, எல்லாம் தேவ செயலே. நம்மை சுற்றி நடப்பது நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கலாம். பாராட்டும் இருக்கலாம், அதற்கு எதிராக சாடுதலும் இருக்கலாம். நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம், எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். உச்சிதமாக, அல்டிமேட்டாக நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் நடக்க வேண்டும். எப்போதுமே நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உந்துதல், ஒரு அர்ஜி நமக்குள் இருக்கும். இது ஹியூமன் டெண்டன்சி, இது மனுஷனுக்கே உள்ள ஒரு இயல்பு. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். நம்முடைய கோபத்தை, அதிருப்தியை, வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நமக்கு இருக்கும். இப்போது நடப்பது அநீதி, நீதி அல்ல, அநியாயம், நியாயம் அல்ல, தவறு, சரியானது அல்ல என்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், சொல்லணும் என்பதும், அதை மற்றவர்கள், முக்கியமாக நமக்கு எதிராக நடப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இருக்கும். நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியமும் பிரதானமான காரியமும் என்பது என்னவென்றால், கர்த்தரிடம் நாம் போக வேண்டும். அங்கேதான் நமக்கு தீர்வு உண்டாகும். கர்த்தர் முதலாவது என்ன நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது, இதிலிருந்து என்ன நன்மை நமக்கு கிடைக்கின்றது என்பதையும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன் இதை நமக்கு அனுமதித்தார் என்பதை நமக்கு விளக்கி வேதத்திலிருந்து எடுத்து சொல்லி நம்மை புரிந்து கொள்ள வைப்பார். யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள், கர்த்தர் அதை அனுமதித்தார். ஏன்? சகோதரர்களை அப்படி செய்ய விடாமல் கர்த்தர் தடுத்திருக்கலாம். அப்படி தடுத்திருந்தால் யோசேப்பு கடைசி வரை ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்திருப்பார். அடுத்தடுத்து நடந்தது என்ன? பொறாமை, பகை, கொலை செய்ய திட்டமிடுதல், அடிமை, சிறைச்சாலை. இந்த அனுபவங்கள் யோசேப்புக்கு பாடங்கள், படிகள். பிரதான மந்திரியாக உயர்வதற்கு, மற்றவர்களுடைய கஷ்டங்களை, மன கஷ்டங்களை, உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காகவே கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். புரிந்து கொள்ளும் திறனை ஷார்பன் பண்ணுகிறார், கூர்மைப்படுத்துகிறார். யோசிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, புரிந்து கொள்பவர்களாக, கிரகிக்கக்கூடியவர்களாக, சரியாக பதில் சொல்பவர்களாக, சரியாக நடப்பவர்களாக நம்மை உருவாக்குகிறார். அடுத்து பார்த்தோம், புத்தியுள்ள மனைவி பார்த்தோம். தானியலுக்கு 10 மடங்கு புத்தியை அதிகமாக கொடுத்தார், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை. கர்த்தரிடம் நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்களிலிருந்து, மனிதர்களிடமிருந்து நம்மை விடுவிக்கும்படி, அவற்றையெல்லாம் தடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அவற்றை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இதை தகர்த்து போடுங்கப்பா, இதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்றோம். ஆனா ஏன் அதை அலோவ் பண்ணார்? நான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், நான் எப்படி நடக்கணும், அதை கேட்கணும். அதான் அவர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு, அது ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு பேசினாரு. தான் நிரபராதி என்பதை நிரூபிக்கவே முடியவில்லை. கடைசி வரைக்கும் அவர் தப்பு பண்ணலைன்றதை அவரால் என்ன பண்ண முடியல, நிரூபிக்கவே முடியல. முற்றிலுமாக கட்டப்பட்ட சூழ்நிலை. ரெண்டாவது, முற்றிலுமாக ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை, அவருக்கு ஒரு விடுதலையோடு இருக்க முடியல. மூணாவது, எதுவுமே அவரது கண்ட்ரோலில் இல்லை. அவரை புரிந்து கொண்டவர் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தர் தான் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். யோசேப்புக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் தான் இந்த எல்லா காரியங்களையும் அனுமதித்திருக்கிறார் என்று. எதற்காக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் தன் வாழ்க்கையில், இதைத்தான் யோசேப்பு புரிந்து கொள்ள பிரயாசப்பட்டிருப்பார். தீமை செய்து அதனால் வந்த விளைவு அல்ல. அதனால், ஏன்னா இவர் தீமை செய்யல, இவர் தீமை செய்தனால் நடக்கிற காரியங்கள் இல்லை. அதனால மனசாட்சி பலமாக இருந்திருக்கும். குற்ற மனசாட்சி என்கிற முள் இல்லை, நல்ல மனசாட்சியோடு இருந்திருக்கிறார். குற்றமுள்ள மனசாட்சி அவருக்கு இல்லை, நல்ல மனசாட்சி அவருக்கு இருந்திருக்குது. சகோதரர்களின் பகைமை எதற்காக? போத்திபாரின் வீட்டு அடிமை வாழ்க்கை எதற்காக? போத்திபாரின் மனைவி அந்த வீண்பழி எதற்காக?
சிறைச்சாலை வாழ்க்கை எதற்காக? இந்த கேள்வி எல்லாம் இருக்குது ஜோசேப்புடைய வாழ்க்கையில. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்கும்படி விசுவாசத்தில் பலப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கலாம். நம்ம யாரையும் நம்பிடாதபடிக்கு, எல்லா மனுஷனையும் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் அனுமதிக்கலாம் நம்ம வாழ்க்கையில. எப்படி யோசேப்புக்கு அதான் நடந்ததுன்றார். அவசரப்படாதபடிக்கு பொறுமையை பலப்படுத்த நம்மளை பூர்ண புருஷவிடாய் உண்டாக்குவதற்கு யாக்கோபு நீங்க 1ஆம் அதிகாரத்துல 2 முதல் 4 வசனங்கள் படிச்சுன்னா வரும். பொறுமை பூர்ணத்தை உண்டாக்கும் இருக்குது. அவசரப்படாதபடிக்கு, அதை கவனிக்கணும். அவசரப்படாதபடிக்கு பொறுமையை பலப்படுத்த, நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பொறுமை இருக்கும், அதை இன்னும் நல்லா பொறுமையை பலப்படுத்துவார். அதான் பூர்ணத்தை தரும். உணர்ச்சிகளை உடனுக்குடன் வெளிப்படுத்தாமல் ஏற்ற சமயத்தில் ஏற்ற விதத்தில் வெளிப்படுத்த இதெல்லாம் அனுமதிக்கிறார். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் கையாளுவதற்கான திறன் உண்டாகும்படி நமக்கு இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஆண்டவர் பேசின காரியங்கள், பாடங்களை, வேதத்தின் வசனங்களை மனப்பாடம் செய்வதை காட்டிலும் புரிந்து கொள்ளுதல் தான் முக்கியமாகும். சோம்பேறிக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்க்குள்ள வித்தியாசத்தை நம்ம காணணும்ன்றார். அது புரிந்து கொள்ளணும். யார் சோம்பேறி, யாரு நல்லா சுறுசுறுப்புள்ளவன் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்றாரு. அடுத்தது, நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும்ன்றார். நான் யார், இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கின்றது, கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார், நான் என்னை எப்படி பார்க்கிறேன். இதுல எது முக்கியம் கேட்டீங்கன்னா, ஹூ ஆம் ஐ அப்படின்றதா. என்னை சிருஷ்டித்தவர் என்னை பற்றி சொல்வதுதான் சரியானதாக இருக்கும். என்னை உண்டாக்கின தெய்வம் என்னை பற்றி என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நான் யார் ஆண்டவர், என்னுடைய பிளஸ் என்ன, என்னுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்வதுதான் நம்மை யாருன்னு தெரிந்து கொள்ள முடியும். பூனை தன் கண்களை மூடிக்கொண்டு உலகமே இருட்டா இருக்கின்றது என்பது போல் நாம் இருக்கக்கூடாது. பூனை பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பிளைண்டா இருக்கக்கூடாது. குருடர்கள் யானையை தடவி பார்த்து யானை என்பது இப்படித்தான் என்று அவர்களுக்கு நினைத்ததெல்லாம் சொன்னது போல் நாம் இருக்கக்கூடாது. நாம இப்படித்தாங்க, இது இப்படித்தாங்க, இவர் இப்படித்தாங்க, இந்த சூழ்நிலை இப்படித்தாங்க அப்படின்னு நீங்களா என்ன பண்ணாதீங்க, நிதானிக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கேளுங்க. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது, இந்த தெளிவு நமக்கு வேணும், கிளாரிட்டி வேணும். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது. பேசிவா இருந்துடக்கூடாது, ஒரு நாளும் பேசிவா இருந்துடக்கூடாது. ஆக்டிவா இருக்கணும். அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கணும், என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்கணும். ஏன்னா அதுல நம்ம அன்வான்ட் திங்ஸ்ல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய திங்கிங், நம்மளோட இமேஜினேஷன் அதுல போய் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்கன்னா பெஸ்ட் ஹோம் மேக்கரா இருக்கணும். எதுல எல்லாம் வீட்டை நிர்வகிப்பதில், வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, வரவு செலவை பார்த்துக்கிறது, திங்ஸ் எல்லாத்தையும் கிளாத் எல்லாம் நல்லா துவைச்சி அயன் பண்ணி வைக்கணும். இப்படி எல்லாத்தையுமே வீட்டை நல்லா என்ன சொல்றது, வீட்டை நல்லா கார்பெட்டெல்லாம் துடைச்சி போடணும், வீட்டு கேட்டனெல்லாம் துடைக்கணும், வீட்டில் இருக்க ஜன்னெல்லாம் துடைச்சி சுத்தமாக வச்சுக்கிறது தான் வீட்டை நிர்வகிப்பது. மணி மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஹவுஸ். அதை நீங்கள் அதில் ஒருத்தர் சமைக்கிறதுல, கணவன் மற்றும் பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயத்தில் திறம்பட இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நீங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் குறித்து நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும். யாரை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். உங்க பிள்ளை எப்படி நடத்தணும், மூத்த பிள்ளை எப்படி நடத்தணும், 2வது பிள்ளை எப்படி நடத்தணும், மூத்த பிள்ளைக்கு எப்படி சொன்னா கேட்பான், 2வது பிள்ளைக்கு சொன்னா எப்படி கேட்கும், அதெல்லாம் நீங்க கரெக்டா புரிஞ்சு செய்யணும். 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி சொன்ன, ரெண்டும் உங்க கற்பத்துல பிறந்ததுதான், ஆனா ரெண்டும் ஒரே விதமா இருக்காது. இப்ப இந்த வாரத்துல ஒரு ட்வின்ஸ் பார்த்தேன், ட்வின் சிஸ்டர்ஸை, 2 பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்க, 2 பேர் ஊரும் ஒரே மாதிரி இருக்கு, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஆனா நான் பார்த்த மாத்தத்தில் ஆண்டு சொல்ல, ரெண்டும் டிஃபரெண்டான ஆளு. ரெண்டும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்திருக்காங்க. அதுல முதல்ல பிறந்தவங்க 2வது பிறந்தவங்க பார்க்குறோம். ஒருத்தவங்க ரொம்ப டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், ரொம்ப டிசிப்ளின், இப்படித்தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும், இத்தனை மணிக்கு இப்படி இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க. அடுத்த ட்வின் சிஸ்டர் எப்படின்னா ரொம்ப ஃபிளெக்சிபிள், எப்படினாலும் இருக்கலாம்ன்ற மாதிரி.
அப்போ ரெண்டு பேரை குறித்தும் ஒரே கர்ப்பத்தில் பிறந்தாலும் ட்வின்ஸாக இருந்தாலும் வேற வேற டைப் ரெண்டு பேருமே. அப்போ உங்களுக்கு தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை எப்படி நடத்தணும், அந்த பிள்ளை எப்படி அதுக்கேற்ற மாதிரி நடத்தணும். அதான் லீடர். மேனேஜர்னா எப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி ரெண்டர் செய்யணும். 6 மணிக்கு வந்து குளிச்சிடணும், 6 மணிக்கு குளிக்கணும். 7 மணிக்கு சாப்பிட்டோன்னா 7 மணிக்கு சாப்பிடணும். அப்படி இல்லை, அவங்க அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, லீடர், மாடலாக இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். அஸ் அ ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யணும், அஸ் அ ஃபாதர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். மனைவியோடும் ஒவ்வொரு பிள்ளையோடையும் நல்ல ஒரு உறவு இருக்கணும், ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக வேண்டியதில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். ஒரு ஃபாதராக இருந்து டிசிப்ளின் பண்ணும்போது ஃபாதராக இருந்து டிசிப்ளின் பண்ணணும். குடும்பத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதல்ல அந்த ஹஸ்பண்ட் ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்றது ஏன் முக்கியம்னு கேட்டேன். நிறைய பேர் வீட்டில் அந்த ஒய்ஃப் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்திரீகளுக்கு எப்பவுமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 2 பிரெயின் ஒர்க் ஆகும். லெஃப்ட் பிரெயினும் ஒர்க் ஆகும், ரைட் பிரெயினும் ஒர்க் ஆகும். இன்னொன்று இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒய்ஃப் சொல்கிற மாதிரியே நடந்துட்டு போயிடுவோன்னு விட்டுருவாங்க அந்த ஹஸ்பண்ட்மார்கள். அப்படி இருக்கக்கூடாது. மனைவி மனைவியாக இருக்கணும், கணவன் கணவியாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். கணவன் தான் ஹெட்டாக இருக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் மனைவி கணவன்கிட்ட போய் சொல்லணும், இப்படி செய்யலாங்க, இப்படி செய்ய வேண்டாங்க, இப்படி செய்யலான்னா கணவன் அதை கேட்டு அவர் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். போய் இல்லைங்க எது கேட்டாலும் என் மனைவிட்ட கேட்கணுங்க, என் மனைவிட்ட கேட்கணுங்கன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு யோசிக்கிற திறனே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு யோசனை பூரா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனைவிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஆயிரும். எல்லாத்துலேயுமே ஒய்ஃப்ட்ட தான் கேட்கணுங்க, ஒய்ஃப்ட்ட தான் கேட்கணுங்க. எல்லாத்தையும் ஒய்ஃப்ட்ட கேட்கணும்னா அப்போ நீ எது கேட்க யூஸ்லெஸ் கேரக்டர் ஆகிடக்கூடாது. அது மாதிரி குடும்பத்தில் அவ கணவன் தானே, கணவன் யார அதுக்கு மேலே ஏசு கிறிஸ்து அந்த வீட்டின் தலைவராக இருக்கணும். கணவன் வந்து ஏசு கிறிஸ்துவை கேட்டு செய்யணும். மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், ஏசு கிறிஸ்துவை கேட்டு தான் எல்லாத்தையுமே செய்யணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். முக்கியமாக ப்ரேயர். தனிப்பட்ட விதத்தில் எல்லாரும் தனித்தனியாக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். கணவன் தனியாக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், மனைவி தனியாக ஜெபிக்கிறவளா இருக்கணும். பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குன்னா பிள்ளைகள் தனித்தனியாக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். அடுத்து குடும்பமாக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். அடுத்து பப்ளிக் ப்ரேயர். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ப்ரேயர், அடுத்து ஃபேமிலி ப்ரேயர், அடுத்து பப்ளிக் ப்ரேயர். பப்ளிக் ப்ரேயர்னா நீங்கள் போகிற இடங்களில் ஒரு வீட்டு கூட்டமாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அது வந்து உங்கள் இண்டிவிஜுவல் ப்ரேயரும் ஃபேமிலி ப்ரேயர் தான் அங்கே வந்து உங்களை கொண்டு போய் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அப்புறம் உங்கள் ஃபேமிலி ப்ரேயர் என்னன்னா உங்கள் குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அடுத்து உங்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா ஆவிகளையும் கட்டி ஜெபிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை வச்சு ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும், இயேசுவின் வல்லமையை வைத்து ஜெபிக்கணும். அப்போ அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரும். நீங்கள் அக்கினி மதலாய் நீங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னா அக்கினி மதலாக இருப்பார். எங்கே போனாலும் அக்கினி மதலாக இருப்பார். உங்களுடைய செட்டைகளுக்குள்ளாக எங்களை மூடிக்கொள்ளுங்கன்னா அப்படியே உங்களை செட்டைகளுக்குள்ளாக மூடிக்கொள்வார். உங்களுடைய பிரசன்னை எப்போது எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா, எங்களை நிரப்புங்க. உங்களுடைய பிரசனை எப்போது எங்களோட இருக்கணும் அப்படின்னா எப்போதும் அவர் நினைவாக இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பலிபீடத்தின் அக்கினி இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கணும்னார். அதுபோல் நம்மளுக்குள்ள எப்பயுமே ஒரு துதி பலி, ஸ்தோத்திர பலி இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீ நல்லவர், ஸ்தோத்திரே செய்யான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நம்மளுக்கு எப்படின்னா அந்த தேவனுடைய இயேசு குறிச்ச நினைவு இருந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்குள்ள தேவ பிரசனை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து 2வது அப்படின்னா முதல்ல ப்ரேயர், அடுத்து பைபிள் மெடிடேஷன். ஒரு எந்திரிக்கும் போதே ப்ரேயரோட எந்திரிக்கணும், படுக்க போகும்போதும் ப்ரேயரோட படுக்கணும். அது மாதிரி பைபிள் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் பிளாட்ஃபார்ம். உங்க குடும்பத்தை உங்க வேதத்தின் வார்த்தையின் மீது கட்டப்படணும், கண்மலையின் மீது கட்டப்பட்டவங்களாக இருக்கணும். மஸ்ட், நோ சாய்ஸ். பைபிள் படிக்கிறது வந்து சாய்ஸ்லாம் கிடையாது. ஒரு அதிகாரம் இன்னைக்கு படித்தோம் ஓகே, இன்னைக்கு 2 அதிகாரம் படித்தோம் ஓகேன்னு நான் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏற்ற விதத்தில், அது என்ன வயசோ அதுக்கு ஏற்ற விதத்தில் 1 அதிகாரமா 2 அதிகாரமா 5 அதிகாரமா 10 அதிகாரமான்றதை நிர்ணயிக்கணும். அதை தாய் தகப்பை மானிட்டர் பண்ணணும், கேட்கணும். இன்னைக்கு வந்து ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைன்னா இன்னைக்கு என்ன அதிகாரம் படித்தேன்னு சொல்லணும். அது மனப்பாடமாக சொல்லணும். சின்ன பிள்ளைகளே மனப்பாடமாக சொல்லு, நீ மனப்பாடம் பண்ணி சொல்லுன்னு சொல்லணும். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து இந்த பிள்ளைக்குள்ள பதியும்.
பின்னாடி அந்த வார்த்தையின்படி இது நடக்கும். அந்த வார்த்தை அதை வேலி அடைச்சு பாதுகாப்போம். ஏன்னா அந்த வார்த்தை அதுக்குள்ள பேசும். ஆண்டவர் பேசுவார், அந்த வார்த்தையை எடுத்து அப்ப பாவம் செய்யாதபடிக்கு அந்த பிள்ளையை தடுத்து நிறுத்துவார். அதனால வசனத்தால பிள்ளைகளை நிரப்பணும், நம்மளும் நிரப்பணும், பிள்ளைகளை நிரப்பணும். அதுல நோ காம்ப்ரமைஸ், அதுல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அதுதான் தாய்மார்கள்ட்ட ஆண்டவர் சொல்றார். தாய்மார்களுக்கு தெரியும், பிள்ளை அழுதாலும் இல்லை, இந்த வசனத்தை சொன்னாதான் அவனுக்கு சாப்பாடு. இத்தனை அதிகாரம் நீ படிக்கணும். வளர வளர பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், என்ன படிச்ச? இல்ல அது கோலியாத்தை தாவீது போய் அடிப்பார்ல, அதை படிச்சேன். அது என்ன உனக்கு புரிஞ்சுக்கிட்ட? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், வாட் யூ காட், என்ன புரிஞ்சது சொல்லுன்னு கேட்கணும். பிள்ளைங்க வளர வளர அது இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போகணும். யோசிக்கிறவங்களாக, புரிந்து கொள்கிறவளாக அதை அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். எல்லாரும் பைபிளை படிக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே பைபிளை படிக்கணும். இவ்வளவு அதிகாரம் வச்சு படிக்கணும். சும்மா ஒரு அதிகாரம் படிச்ச, 2 அதிகாரம் படிச்செல்லாம் கிடையாது. இப்போ ஒரு நாள் பிரயாணம் பண்றீங்க, இல்லை வேலையில் பிஸி ஆகிட்டீங்க, முடியலை, ஏர்லி மார்னிங் கிளம்பி பிரயாணப்பட்டு வேலைக்கு போயிட்டீங்க, லேட் நைட்டில் வந்தீங்க, டைம் இல்லையா, அடுத்த நாள் காம்பன்சேட் பண்ணணும். முந்தின நாளுக்கு சேர்த்து பைபிளை படிக்கணும். அதே மாதிரி சர்ச்சுக்கு போகிறதில் ஒழுக்கமாக இருக்கணும். ஏன்னா பப்ளிக் ஒர்ஷிப் தேவை. அந்த இடத்துல ஒரு பிரசன்னை இருக்கும். எங்கே 2 பேர் 3 பேர் கூடுதலால் மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நான் ஆன்லைனில் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்கிறத காட்டிலும் நான் ஃபிசிக்கலாக எடுக்கும்போது அந்த அனாயிட்டிங்கே வேற, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடே வேற. அந்த நேரம் எனக்கு ஆண்டவர் என் மேலே இருக்கிற அபிஷேகமே வேற, ஹெவி அனாயிட்டிங் இருக்கும். அந்த இது ரொம்ப முக்கியம். அங்க யாரு பிரசங்கம் பண்றா, யாரு இவங்க ஆராதனை நடத்த, அது முக்கியம் இல்லை. அந்த இடத்துல இருக்க எல்லா ஜனங்கள் நிமித்தம் ஆண்டவர் இறங்கி வருவார். ஆண்டவர் இறங்கி அங்க ஊழியம் செய்வார். இன்டெலிஜென்ட்டா பேசுறாங்களா, அது புரிந்து கொள்ளணும். சில பேர் இருக்காங்க நல்ல பிரசங்கிமார்கள், இன்டெலிஜென்ட் preachers, no anointing, there is no place for anointing, there is no place for God. அதை புரியணும். கூட்டம் அங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு, அப்படி பார்க்க கூடாது. நம்ம அங்க உட்காந்து பர்சனலா நம்மளோட ஆண்டவர் பேசுறாரா, அந்த இடத்துல ஆண்டவர் பிரசன்ஸ் இருக்குதா, அது முக்கியம். உங்க பிள்ளைகள் ஆண்டவரோட நெருங்கி இருக்காங்களா, நல்ல உறவுல இருக்கிறாங்களா, அது முக்கியம். இல்லூஷன்ல இருக்கக்கூடாது, மாயைக்குள்ள போய் சிக்க கூடாது. நிறைய பேர் வீட்டை நான் பார்க்குறேன், பிள்ளைகளை மேன்மையா பேசுவாங்க, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பைபிளை பத்தி அறிவே இருக்காது, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவே இருக்காது, பர்சனலா ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. இன்டெலிஜென்ஸ், அவங்க இன்டெலிஜென்டா பேசுறாங்க. பைபிள் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஆண்டவர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மாயைக்குள்ள மாட்டிக்கூடாது, இல்லூஷன்ல மாட்டிக்க கூடாது. மனசாட்சியை கேட்கணும், உங்க பிள்ளை எப்படி இருக்கான்னு கர்த்தர்ட்ட கேட்கணும். உங்க பிள்ளையோட ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது, கர்த்தர் எந்த அளவு அறிந்து வைத்திருக்கிறான். இது ஏதோ ஒரு கூட்டம் கொண்டு அப்படி போக கூடாது. சர்ச்சுக்கு பர்சனலா அவங்க நம்ம ஒர்ஷிப் பண்ணணும். தனிப்பட்ட விதத்துல நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும், துதிக்கணும். இன்னைக்கு செவிக்கு ஏதோ பாட்டு கிடையாது. அது உள்ளத்துல தொடுதா, உள்ளத்துல ஆண்டோட பிரசன்னத்தை உணர வைக்குதா, ஆண்டவரை நினைச்சு பார்க்க வைக்குதா, அதான் முக்கியம். ரிச்சுவலாக இருக்கக்கூடாது, சடங்காச்சாரமா இருக்கக்கூடாது, ஏதோ சர்ச்சுக்கு ஓடணும், போகணும், வரணும், அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு நம்மளுக்கு சாதகமாக எல்லா சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எதிர்த்து நிற்பவர்கள் இருப்பாங்க, நமக்கு எதிராக சூழ்நிலைகள் நடக்கும். இதுதான் ஃபோக்கஸ். இப்பதான் ஆண்டவர் காரியத்துக்கே வராரு. இவ்வளவும் சொல்லிட்டு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு தான். உங்களுக்கு ஃபேவராகவே எல்லாமே இருக்குன்னு நினைக்கக்கூடாது, உங்களுக்கு கம்ஃபர்ட்டா, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா எல்லாமே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எதிராக நிற்பாங்க, உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும். இதை முதல்ல நீங்க யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும். அடுத்தது அதுக்கான காரணத்தை யோசிக்கணும். முதல்ல சிச்சுவேஷன் அண்ட் பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுக்கு எதிரான சூழ்நிலை உண்டாகுது, உங்களுக்கு எதிராக ஜனங்கள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது காரணம் என்ன, இது ஏன் அப்படி நடக்குதுன்றதை நீங்க யோசிக்கணும். அதான் சொல்றாரு, யோசனை ஆழமான ஜலம் போல இருக்கும், புத்திமானோ அதை மொண்டி எடுப்பான்றதான். இது டீப் திங்கிங் வேணும், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். டீப் திங்கிங் தான் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை தரும்.
என்னிடத்தில் குறை இருக்கின்றதா, தவறு இருக்கின்றதா, இதை பத்தி யோசிக்கணும். ஏன்னா உங்க கான்சியன்ஸை கேட்டீங்கன்னா போதும். இஸ் இட் மை மிஸ்டேக், இது நான் செய்த தவறா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்ததை நம்மளை திருத்திக் கொள்ளணும். நீங்க பேசுற சில வார்த்தைகள் என்ன ஆயிரும், விளையாட்டுக்கு தான் பேசுனீங்க, ஆனா அது அவங்கள ஹட் பண்ணியிருக்கும். அப்போ போய் மன்னிப்பு கேட்டுறணும். மன்னிப்பு கேட்டாத உடனே அந்த கிளியர் கான்சியன்ஸ், குட் கான்சியன்ஸ்குள்ள வந்துடணும். நீங்க கில்ட்டி கான்சியன்ஸ் இருக்கக்கூடாது. அவர்கள் எதிர்த்து நிற்பது நியாயம்தானா? அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்டு நம்மளை சரி செய்து கொள்ளணும். ஒருவேளை அப்படி நியாயம் இல்லாமல் அநியாயமா நடந்தால் நம்ம அவங்களோட வாதாடக்கூடாது. கர்த்தரிடம் சொல்லணும், கர்த்தர்கிட்ட போயிடணும். கர்த்தரை அந்த சூழ்நிலையை, மனிதர்களை பொறுப்பெடுக்க சொல்ல வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக, அனுகூலமாக மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட போகணும். மனுஷன்கிட்ட போய் நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு கூடாது. ஏன்னா மனுஷன் போய் விவாதம் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சமாதானம் போயிடும், இப்போ நிம்மதி போயிடும், ஆர்குமெண்ட் வரும், ஃப்ரிக்ஷன் வரும், டிப்ரெஷன் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். என்னத்தடா வாழ்க்கைன்னு ஆயிரும். நம்ம தான் கடைசியில் அல்டிமேட்டா பாதிக்கப்பட்டவங்க ஆயிரும். ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஐ எம் யுவர் ஹெல்பர், ஐ எம் யுவர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஐ எம் யுவர் ஸ்ட்ரென்தனர், ஐ எம் யுவர் கம்ஃபர்டர், எல்லாமே சொல்லியிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, கம்ஃபர்ட் பண்ணுவாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு, கவுன்சில் எல்லாமே அவர் செய்வார். எனக்கு ஊழியம் செய்யுங்கப்பான்றணும். எனக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஹவு டு ரியாக்ட், இந்த பர்சன்ட்ட நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு சொல்லுங்கப்பா, என்னை அப்படி நடத்துங்கப்பா, டோட்டலா நான் சரண்டர் பண்றேன். அதான் நீ அமைதியாருன்றார். அமைதியாயிரு. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். நீ அறிவாளி இருந்தா அடக்கிக்கொள். கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அல்டிமேட் அவர் தான் ஜட்ஜ். அவர் நீதி செய்வார். நமக்கு எதிராக என்ன நடக்கலாம்? மனுஷன் நமக்கு எதிராக நடக்கலாம், சூழ்நிலை எதிராக இருக்கலாம், சாத்தான் நமக்கு எதிராக செயல்படுவான். ஆனா நமக்காக வழக்காட நீதி செய்ய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் எப்போதும் கர்த்தரோட நெருங்கிய உறவில் இருக்கணும். இதான் கர்த்தர் சொல்ற காரியம். எப்போதும் நீங்க ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். உங்கள் பைபிளுடைய மெடிடேஷன், உங்க பைபிள் மெடிடேஷன், உங்க பிரேயர் லைஃப், உங்களுடைய துதி ஆராதனை, ரிலேஷன் டு காட், இது இது இருக்கணும். இது நல்லா இருந்தா தான் ஆண்டவர் உங்களுக்கு எதையும் செய்ய முடியும். ரோட்ல போற யாரோ ஒருத்தருங்களாம் செய்ய மாட்டார். அவரு தன் பிள்ளைகளுக்காக இறங்கி வருவார். நீங்க இயேசுவே இயேசுவே நீர்தான் எல்லாம்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்காக இயேசு இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள் கிறிஸ்து எப்படி இருக்கிறார், இதான் முக்கியம். அவர் தான் நமக்கு அடைக்கலம், கேடயம், கோட்டை, அரண், தஞ்சம், பெலன் எல்லாம் அவரு தான். தாவீது குறித்து ஒரு சின்னது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அகித்தோப்பேல் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அவர் சொல்றதெல்லாம் தேவ வாக்க போல இருந்துச்சு அவருக்கும் அவர் அப்சலோமுக்கும். ஆனா அப்சலோம் தாவீதுக்கு எதிராக செயல்பட்ட போது அகித்தோப்பேல் தாவீதோட வராம அவர் அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனா இருந்துட்டார். அப்ப சின்ன ஜபந்தான் பண்ணார் தாவீது. அகித்தோப்பேலின் ஆலோசனையை அதமாக்கி போடும்னார். ஆண்டவர் என்ன மாட்டார்? அதமாக்கி போட்டு பைத்தியமாக்கி போட்டார். இவன் நல்லதான் சொன்னான். அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு ஒரு யோசனை சொன்னான், எப்படி போர் எடுத்துட்டு போகணும் தாவீதுக்குன்னு. ஆனா ஆண்டவர் சூழ்நிலையை மாத்திட்டாரு. என்ன சொல்றான் அப்சலோம்? இந்த தடவை நம்ம ஊசாவின் ஆலோசனை கேட்போம்ட்டான். அகித்தோப்பேல் என்ன பண்ணிட்டான்? 4 குண்டு செத்தான். தன் ஆலோசனை அப்சலோம் கேட்காதனால. எங்க எப்படி கொண்டு போயிட்டாரு ஆண்டவர்? ஒரு சின்ன ஜெபம் தான். அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை அதமாக்கி போடும். உங்களோட அகித்தோப்பேல் யாரு? பைத்தியமாக்கி போட்டுருவாருங்க. அந்த அந்த மைண்டே மாத்திடுவாரு. அடுத்தது தாவீதுக்கும் சீமைக்கும் நடந்த காரியம் தெரியும். சீமையே தூசிச்சான். அப்சலோமுக்காக இவர் அரியாசனத்தை விட்டுட்டு, சிங்காசனத்தை விட்டுட்டு அழுதுகிட்டே வெறுங்காலோட ராஜா நடந்து போறாரு. வெறுங்காலோட வெயில்ல நடந்து போறாரு. அவன் என்ன பண்ற? ரத்தப்பிரியனே, பதவிக்கு ஆசைப்பட்டவனேன்னு கல்லவாரி போடுறான், மண்ணவாரி போடுறான். அவன் உடனே கேட்குறான், கூட இருக்கிற அவன் கேட்குறான், அவன் இவரோட தலையை செத்த நாயோட தலையை திருப்பி போட்டுமான்னு அபிஷாகி கேட்குறான். தாவீது சொல்ல, இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இது நிமித்தம் ஒரு நன்மை இருக்கு எனக்கு, இதை நான் சகிச்சுக்கிட்டா இது நிமித்தம் ஒரு நன்மை இருக்கு. அதே மாதிரி தாவீது சவுல் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? சவுல் அவர் கடைசி கை வைக்கல. தனக்கு எதிராக வந்த சவுல் மேல கடைசி கை வைக்கல. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தரே இவர் அடிக்கிட்டு நான் அடிக்க மாட்டேன்ட்டார். அப்படி போல நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நீர் பொறுப்பெடுங்கப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன்.
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். உங்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார், தீமை செய்ய விடவும் மாட்டார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். உங்களுக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னா அது மனஸ்தாபப்படுகிறவர். அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்னவர். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆனா பிளைண்டா இருக்கக்கூடாது. பிளைண்டா இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் அ வெரி குட் ரிலேஷன் வித் காட், இன்டிமேட் ரிலேஷன் வித் காட். ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஆண்டவரோடு நீங்க இருந்தா தான் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அந்த ஆண்டவரோட நல்ல நெருங்கி ஜீவிக்க ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார்.